அந்த மாதிரி வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு இல்லை. நமக்கு தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம அனைவரையுமே ஒரு இடுக்கமான வாசல்ல தான் நம்மள உட்பிரவேசிக்க சொல்லியிருக்காரு. இதுக்கு நம்ம ஆதாரமா ஒரு வசனம் எடுத்திருக்கோம். வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். பிரசங்கி 11:7-8. பிரசங்கி 11வது அதிகாரம் 7-8 வசனங்கள். வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமுமாமே. மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளில் எல்லாம் மகிழ்ச்சியா இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். அவைகள் அநேகமாயிருக்கும், வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயையே. இன்னைக்கு மனிதர்கள் அநேகமா என்ன பண்றாங்கன்னா, அநேகர் அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டாடி கொண்டிருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு டேவை வந்து ஸ்பெஷலா அவங்களுடைய பர்த்டேவோ ஏதோ ஒரு டேவை அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா கொண்டாடுறாங்க. ஆனா அது எல்லாமே எதின் அடிப்படையில தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாயை தான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அநேக உலகத்துல இருக்க அநேக மக்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ரிச் பர்சன்ஸ் எல்லாம் நிறைய ஃபேமஸான மனிதர்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, எல்லாருமே புள்ளை போல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாள்ல அழிஞ்சு போயிடுவாங்க. அவங்களுடைய நினைவுகள், அவங்களுடைய பாராட்டுகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் இருக்கும், அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான். ஆனா இது எல்லாமே அழியக்கூடியதான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா நாம இன்னைக்கு அழைக்கப்பட்ட அழைப்புல நமக்கு எது ஒன்று அழியக்கூடியாத ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு புது சிருஷ்டி. ஏன்னா நம்முடைய பழைய மனிதன் கட்டாயமா நம்முடைய கான்செக்ரேட்டட் லைஃப்ல என்ன ஆயிட்டு இருக்கான்னா, நம்ம ஆல்ரெடி சிலுவையில அவனை ஒப்பு கொடுத்திருக்கோம் நம்முடைய பழைய மனிதனை. நாம இன்னைக்கு என்ன ஒரு நிலையில இருக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு புது சிருஷ்டில நம்ம என்னெல்லாம் ஒரு விஷயத்த நம்ம தீர்மானம் பண்ணலாம், நம்முடைய குரோத்தை எப்படியெல்லாம் நம்ம வளர்க்கலாம், பரலோகத்துக்குரிய அழைப்புக்காக நாம என்னெல்லாம் ஒரு தீர்மானம் பண்ணலான்றதுதான் நாம இன்னைக்கு பாடத்துல பார்க்க போறோம். பொதுவாகவே உலகத்துல என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு சில ரெசல்யூஷன்ஸ் எடுப்பாங்க. அதாவது இதெல்லாம் உலகத்துல பொதுவா எடுக்கிற தீர்மானங்கள் அநேகம் இருக்கு. நம்ம ஷார்ட்டா பார்க்கலாம். பொதுவா எப்படி எடுப்பாங்க பாத்தீங்கன்னா, ஒரு எடை குறைப்பு. ஒருத்தவங்க ரொம்ப குண்டா ரொம்ப அன்ஹெல்த்தியா இருந்தா அவங்க என்ன ஒரு தீர்மானம் எடுப்பாங்கன்னா, இந்த புதிய ஆண்டுல இருந்து நான் என்னுடைய எடையை நான் குறைத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் புகைப்பிடிக்கிற பழக்கம் இல்லைன்னா மதுபானம் பண்ணுகிற பழக்கம் இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புகைப்பிடித்தலை நான் நிறுத்திடுவேன். ஒரு சிலர் என்ன ஒரு ரெசல்யூஷன் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பாத்தீங்கன்னா, புதிதாக கற்றுக்கொள்ளுதல். நான் புதுசா ஒரு ஸ்கில் செட்டை வளர்த்துப்பேன். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய மாம்சத்துக்குரிய ஒரு சில விஷயங்கள், உதாரணத்துக்கு ஒரு வேலையா இருக்கலாம், அவங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்றாங்க, இல்ல ஒரு பிரைவேட் கம்பெனில ஒரு ஜாப் அப்ளை பண்ணோம்னா புது புது ஸ்கில்ஸ் நம்ம வளர்த்துக்கினா மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அநேக வேலை வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அநேகர் ஆரோக்கியமான உணவை உட்கொள்ளுதல். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அநேகர் வந்து தங்களுக்கு விருப்பமான அனைத்து உணவையும் சாப்பிட்டு இப்ப எல்லாருக்கும் என்ன வந்திருக்குன்னா சுகர், பிபின்னு அநேக வியாதிகள்லாம் வருது. இது எல்லாருமே தவிர்க்கணும்னா அநேகர் என்ன ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா, கடனில் இருந்து வெளியேறுதல். அவங்களுடைய பழைய வாழ்க்கையில் அநேக கடன் வாங்கியிருப்பாங்க. இப்ப நான் இனிமே வந்து கடனை வந்து நான் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுன்ற ஒரு சில ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்பாங்க. குடும்பங்களுடன் அதிக நேரம் செலவிடுதல். ஏன்னா அநேகருக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்துக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைமே கிடைக்காது. நான் இந்த வருஷத்துல இருந்து என்னுடைய குடும்பத்துக்கிட்ட, என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய மனைவி, கணவன் அவங்க கிட்ட அதிக நேரம் நான் செலவிடணும்ன்ற ஒரு சில முடிவு எடுத்திருப்பாங்க. புதிய இடங்களுக்கு செல்லுதல், அதாவது டிராவல் பண்ற ஒரு சில ரெசல்யூஷன்ஸா எடுத்திருப்பாங்க. மிக முக்கியமான ஒண்ணுன்னா மன அழுத்தத்திலிருந்து விடுதலை. அதாவது சோர்வு, அவங்க எப்பவுமே வந்து ஒரு டிப்ரெஷனாவே இருந்திருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த அநேக தவறான ஒரு சில விஷயங்களா இருக்கலாம், கசப்பான அனுபவங்களா இருக்கலாம். இது எல்லாத்துல இருந்துமே நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டேன், நான் எதுக்குமே வரி பண்ண மாட்டேன்னு இதெல்லாம் உலக மக்கள் பொதுவா எடுக்கக்கூடிய தீர்மானங்கள். இன்னும் நிறைய இருக்கு. நாம ஜஸ்ட் ஒரு சாம்பிளான ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா நமக்கு தேவன் இன்னைக்கு ஒரு சில தீர்மானங்களை தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அது எதுவுமே இந்த உலகத்தை சாட்டிஸ்ஃபை பண்ற வண்ணமா இருக்காது. மாறாக தேவனையும் கிறிஸ்துவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களா இருக்கும். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெசல்யூஷன்ஸ் இன் நியூ கிரியேஷன். இதுதான் நம்ம பார்த்தோம். இதுல வந்து நம்ம மிக முக்கியமா ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். அநேக பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம நேரத்தை கருத்துல கொண்டு மிக ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். முதலாவது, ஒரு புது சிருஷ்டில ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானம் என்ன எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, முதலாவது பாயிண்ட் வந்து இழக்க வேண்டியவைகள். அதாவது நாம வந்து இன்றைய நாள்ல ஒரு சில விஷயங்களை இழக்கக்கூடியவர்களா இருக்கணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சில சுபாவங்களை நம்ம இழக்கணும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக்சர்ல நீங்க பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த பிக்சர்ல என்ன தெரியுதா, ஒரு மனிதர் தான் அந்த அவரே என்ன பண்றாருன்னா, அவர் உடம்ப
செதுக்குறாரு. அவர் செதுக்குனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, அந்த உடம்பு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு கரெக்டான ஒரு உருவமா நமக்கு தெரியுது இல்லைங்களா? இன்னைக்கு தேவன் ஒரு இன்னைக்கு தேவன் இந்த அழைப்புல இருக்க நம்ம அனைவருக்கும் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய பழைய மனிதனை நம்ம என்ன பண்ணோம்னா, பழைய மனிதன் நம்ம என்ன பண்ணிடணும்னா களைத்து போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா புதிய மனிதனுக்குள்ள நம்ம உருவெடுக்கணும். இதுக்கு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 6:6. ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நமக்கு இந்த வசனம் எல்லாமே நல்ல பரிச்சயமான ஒரு வசனம் தான். ஆனா நம்முடைய பாவ சரீரம் ஒரே நாள் அழிந்துருமா? நம்ம ஞானசனம் எடுத்து ஒரே நாள்ல நம்மளால அந்த கிறிஸ்துவின் குணலட்சணத்தை நம்ம காட்ட முடியுமான்னு பாத்தீங்கன்னா கட்டாயமா முடியாது. அது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரைக்கும் தான். அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கும். உதாரணத்துக்கு நம்ம எல்லாருமே சத்தியத்துல வந்திருக்கோம், சத்தியத்தை கேட்டுதான் வந்திருக்கோம். எல்லாருக்கும் இருக்கிற அந்த ஒரு சில அனுபவங்கள், ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியில அவங்களுடைய வளர்ச்சி எல்லாமே மாறுபடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம நம்முடைய பழைய மனுஷனை முற்றிலும் நம்ம அழிக்காதது ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு. ஆனா நம்ம தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் பவுல் மூலமா பழைய மனுஷன் நம்ம ஆல்ரெடி சிலுவையில அரைஞ்சிட்டோம்னு சொல்லியிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரே ஒரு மரம் தான் இருக்கு. ஆனா அந்த மரத்துக்கு 2 சைடு இருக்கு. இது வந்து நீங்க எப்படி எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய பழைய மனிதன் நம்முடைய உலகத்துல நமக்கு இருக்கிற அநேக உரிமைகள் எல்லாம் நம்ம இழக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். ஆனா நம்ம மாறாக இன்னுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா உலகத்துல இருக்கிற அநேக விஷயங்களை நம்ம சத்தியத்துக்காக இன்னும் நம்ம இழக்காம தான் இருக்கணும். ஆனா இந்த பிக்சர்ல உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் புரியும்னு பாத்தீங்கன்னா, ஒரே மரம் தான், அதாவது ஒரே மனிதன் தான். அந்த மனிதனில இருந்து தேவன் 2 விஷயம், அதாவது ஆதாமின் பாவம் வந்து என்ன பண்ணணும்னா முற்றிலுமா மரணத்துக்கு உட்படணும். மாறாக அந்த பரலோகத்துக்குரிய அழைப்புல நம்ம அங்க அந்த பிளாசம்ஸ், அதாவது அந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் எப்படி அழகா பூத்திருக்கோ அந்த மாதிரி நம்முடைய உள்குணங்கள், நம்முடைய ஒரிஜினல் கேரக்டர், நம்முடைய புது சிருஷ்டி வளர்ச்சி என்னன்னு பண்ணோம்னா நாளுக்கு நாள் வளரக்கூடியவர்களா நாம இருந்தா கட்டாயமா நாம அந்த பரலோகத்துக்குரிய அழைப்புல தேவன் என்ன பண்ணுவார்னா நம்மளையும் நமக்கு ஒரு பொசிஷன் தேவன் கொடுப்பாரு. வசனம் வாசிடுங்க. 2 கொரிந்தியர் 5:17. 2 Corinthians chapter 5 verse 17. Therefore, if anyone is in Christ, the new creation has come, the old has gone, the new is here. இந்த வசனம் நமக்கு தெரியும். அதாவது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவன் ஒழிந்து போகின எல்லாம் புதிதாகின. ஆனா நமக்குள்ள இருக்கிற மனிதருக்குள்ள இருக்கிற அந்த புது கிரியேஷன் நம்ம நாளுக்கு நாள் வளர செய்யணும்னா நம்முடைய பழைய மனுஷனை முற்றிலுமா நம்ம என்ன பண்ணோம்னா தேவனுக்கும் சிலுவையில நம்ம அறையக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். இது நம்ம அநேக பாடங்களை கேட்டிருப்போம். ஆனா இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம்னா சீக்கிரமா அந்த புது சிருஷ்டிய அந்த பழைய மனிதன் என்ன பண்ணாதுன்னா வளர விடவே விடாது. ஏன்னா இந்த மாம்சத்துக்குள்ளதான் ஒரு புது சிருஷ்டி வளருது. உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்முடைய மாம்சம் ஒரு 50 வருஷம் ஒரு 40 வருஷமா இந்த மாம்சம் பழைய சிந்தனையிலே வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா இந்த புது சிருஷ்டின்ற கரு எப்ப தெரியுமா நமக்கு உண்டா இருக்குன்னா ஒரு 5 வருஷமோ ஒரு 2 வருஷமோ. இப்ப நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தா கூட அந்த ஒரு 2 வருஷத்தை வந்து அந்த 30 வருஷமோ 40 வருஷமோ 50 வருஷமோ ஈஸியா ஓவர்டேக் பண்ணிடும். அதனால அந்த புது சிருஷ்டின்ற ஒரு வளர்ச்சி வந்து அது மிக தடையா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த ஓட்டத்துல நம்ம என்ன பண்ணோம்னா நம்முடைய பூமிக்குரிய நியாயமான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம தேவனுக்காக தியாகம் செஞ்சா கட்டாயமா அந்த புது சிருஷ்டியோட வளர்ச்சி நமக்குள்ள அதிகமா காணப்படும். இதுக்கு ஆதாரமா இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 20-21. எபேசியர் அதிகாரம் 4 20-21 வசனங்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்திலுள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நாம கேட்ட சத்தியம் யாருகிட்ட இருந்து வந்தது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து வந்தது. நாம கிறிஸ்துவ பிரதிபலிக்கணும்னா நாம என்ன பண்ணோம்னா கேட்ட சத்தியத்தின்படி நமக்குள்ள ஒரு மனமாற்றம், நம்முடைய பழைய மனிதனை நாம முற்றிலுமா அழிக்கணும். ஆனா அது சீக்கிரமா ஒரே டைம்ல அழியாது. அதுக்கு ஒரு டைம் பீரியட் எடுத்துக்கொண்டதுதான் நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட நாமளே இப்போ ஒரு கேள்வி கேட்டா நம்ம கிட்ட ஒரு பழைய மனிதன் இருக்கானா இல்ல புதிய மனிதன் நம்ம கிட்ட அதிகமா இருக்கானா ஒரு சில கேள்விகள் நான் வச்சிருக்கேன். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அன்பற்ற ஒரு வார்த்தை நம்ம கிட்ட இருக்காது. பாத்தீங்கன்னா கட்டாயமா நம்ம அனைவருக்கிட்டுமே அந்த அன்பற்ற ஒரு வார்த்தை எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். இங்க பேசுறவங்க கிட்ட இருக்கும், உட்கார்ந்து கேட்கிறவர்கள் கிட்ட இருக்கலாம், சத்தியம் தெரிஞ்சவங்க கிட்ட கூட இருக்கலாம், சத்தியம் தெரியாதவங்க கிட்ட கூட இருக்கலாம். ஆனா தேவன் என்னெல்லாம் ஒரு சில விஷயங்களை எதிர்பார்க்கறாருன்னா
ஒரு இதெல்லாம் பிரைமரி, அதாவது ஒரு பேசிக் திங்ஸ். அதாவது அன்பற்ற ஒரு வார்த்தை நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு? அநேக முறை இந்த அன்பற்ற வார்த்தை நம்ம கிட்ட சரளமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடைசியாக நமக்கு கோபம் எப்போது வெளிப்பட்டது? இது வந்து நமக்கு ஜெனரல் தான். லாஸ்ட் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கூட நமக்கு கோபம் வந்து வெளிப்பட்டிருக்கலாம். ஆனா தேவன் இதெல்லாம் இருக்கக்கூடாது தான் நம்ம கிட்ட சொல்றாரு. ஏன்னா இதெல்லாம் பழைய மனிதனுடைய சுபாவங்கள். நீங்க நீங்களே இதை வந்து உங்களுக்குள்ள ஒரு எடுத்து பார்த்துங்க, இதெல்லாம் என்கிட்ட இருக்கா இல்லையா. அப்படி இருந்தா நீங்களே அந்த ஒரு டிசைட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு பழைய மனுஷன் நமக்குள்ள வேலை செய்யறான்னு. மூன்றாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்றவர்களிடம் பொறுமை இழந்து விடுகிறோமா? அதாவது நம்ம அநேக முறை பொறுமையை இழக்கக்கூடியவர்களா இருக்கோம். இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா, மற்றவங்க கிட்ட நம்ம பொறுமையை இழக்கக்கூடியவர்களா இருக்குமா? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நாம ஒரு சில விஷயத்துல தப்பு பண்ணியிருப்போம். அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம மனுஷக்குள்ளேயே நம்ம சொல்லிப்போம், இதெல்லாம் தப்பு இல்லைன்னு நமக்குள்ளேயே நம்ம அந்த பொறுமையை நமக்கு காட்டிப்போம். ஆனா மற்றவர்கிட்ட நம்ம அந்த பொறுமையை காட்டக்கூடிய குணலட்சணங்கள் இன்னும் நம்ம கிட்ட வளரணும். ஒரு சில வேலையில நமக்கு இதெல்லாம் இன்னுமே வளரலன்னா நம்ம இன்னும் பழைய மனுஷனை நம்ம என்ன பண்ணலன்னா கலைத்து போடவில்லைன்றதை நம்ம புரிந்து கொள்ளலாம். நான்காவது பாத்தீங்கன்னா, நம்முடைய தேவையை மற்றவர்களுக்கு முன் வைக்கிறோமா? அதாவது நமக்குன்னு ஒரு தேவை இருக்கும், அதை வந்து மற்றவங்க கிட்ட நம்ம முன் வைக்கிறோமான்ற ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். இது எல்லாமே பழைய மனுஷனுக்கிட்ட இருக்கிற சுபாவங்கள். மற்றவர்களிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டோமா? இது எல்லாமே நீங்க லாஸ்ட் கான்செக்ரேட்டட் லைஃப்க்கு அப்புறமா கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான கேரக்டர் நம்ம கிட்ட இருக்குதா? இருந்தா தப்பில்லை, இதெல்லாம் பழைய மனுஷனுடைய சுபாவம் தான், நம்ம மாற்ற முயற்சி செய்யலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, மற்றவரின் தவறுகளை ஓயாமல் கவனித்து கொண்டே இருக்கிறோமா? அதாவது மற்றவங்க யாராவது தப்பு செஞ்சா அதை நம்ம ஓயாமல் கவனித்து கொண்டே இருக்கிறோமான்ற ஒரு சில கேள்விகள் நம்ம கேட்டுக்கொள்ளலாம் நம்மளையே. லாஸ்டா நம்ம என்ன பாயிண்ட் பார்க்கலாம்னா, நம்முடைய வாழ்க்கையில் பெருமை எங்கேயாவது இருக்கிறதா? அதாவது நம்ம லைஃப்ல இந்த ஒரு ட்ரூத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் நம்ம கிட்ட ஏதாவது ஒரு இடத்துல பெருமை இருக்குதா? அது சத்தியத்தை நான் அதிகமா பேசுறேன்ற பெருமையா கூட இருக்கலாம், இல்ல உலக பிரகாரமான பெருமையா கூட இருக்கலாம். ஆனா இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்குதான்னு நம்ம யோசிக்கணும். இது எல்லாமே நம்ம கிட்ட இருந்தா நம்முடைய பழைய மனுஷனை நம்ம இன்னும் என்ன பண்ணலன்னா கலைத்து போடவில்லைன்ற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா நமக்கு சத்தியம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, பழைய மனுஷனை நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சுதான் மட்டுமே தான் நம்மளால புதிய மனுஷனா நம்ம மாற முடியும். அந்த புதிய மனுஷனா மாறக்கூடிய சுபாவம் எங்க போகும்னா பரலோகத்துக்கு ஏற்றக்கூடிய ஒரு சுபாவம். ஏன்னா தேவன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இந்த பூமியில தான் நம்மளுக்கு அந்த ஒரு ட்ரைனிங் பீரியட் கொடுக்குறாரு. இந்த பூமியிலேயே நம்ம அந்த ஒரு சகிப்புத்தன்மை, அன்புன்ற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம கடைபிடிச்சா மட்டுமே தான் அந்த பரலோகத்துக்குரிய அழைப்புக்கு நம்ம போகக்கூடியவர்களா இருக்கிறோம். இது பாத்தீங்கன்னா, இந்த பழைய மனுஷனுடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா, எப்படி இன்னைக்கு ஒரு சிறு குழந்தை பிறந்தது முதல் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும், முதியதான ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த புது சிருஷ்டிக்கும் ஒரு சில ஸ்டேஜ் இருக்கு. அது வந்து ஒரே நாள்லாம் கட்டாயமா அது மாறாது. அந்த பழைய மனுஷன் வந்து என்ன மோஸ்டா அந்த பழைய மனுஷன் எந்த மாதிரியான ஒரு குணலட்சணம் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பழைய மனிதன் மோஸ்டா ஒரு தந்திரம் உள்ளவனாகவும் இருப்பான், வஞ்சிக்கிறவனாகவும் இருப்பான், தன்னுடைய கிரியைகளை எப்போதும் நியாயப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நம்ம கிட்ட இருக்க பழைய மனுஷன் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு தந்திரமான ஒரு குணம் நம்ம கிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு வஞ்சிக்கிற ஒரு குணம் இருக்கும். நம்முடைய காரியங்களை எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா நியாயப்படுத்தக்கூடிய நம்ம இருப்போம். அதாவது சத்தியத்திலே இருந்தா கூட ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன சொல்லுவோம்னா, நான் இது நியாயமா தான் பிரதர் செஞ்சோன்னு ஒரு சில விஷயங்கள் நம்ம உதாரணம் கொடுப்போம். ஆனா அது எல்லாமே நம்ம கிட்ட இருந்தா அது எல்லாமே அந்த பழைய மனிதனுடைய ஒரு சில சுபாவங்களா இருக்கு. மாறாக எப்படி அந்த ஒரு லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃபிளை, ஒரு புது சிருஷ்டிக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். எப்படி அந்த ஒரு வண்ணத்து பூச்சி அந்த முதல்ல அந்த எக் வருது, செகண்ட் அந்த கேட்டர்பில்லர், மூணாவது அந்த ஒரு சில பியூப்பா, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரும்போது எப்படி அந்த வண்ணத்து பூச்சி அந்த பூமிக்குள்ள நகர்ந்து கொண்டே போயிட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அது என்ன ஆகுதுன்னா பறக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு போகுது. அதே மாதிரிதான் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா, புது சிருஷ்டின்ற ஒரு கருவை நம்ம கிட்ட கொடுத்துட்டு ஒரு சில குறிப்பிட்ட ஸ்டேஜ் தேவன் நமக்கு கொடுக்குறாரு. அந்த ஸ்டேஜுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஒரு வளர்ச்சிக்குள்ள நம்ம வந்துட்டு எப்படி அந்த பட்டாம்பூச்சி பறந்து மேல போகுதோ அதே மாதிரிதான் நம்ம அனைவருமே கூட கான்சென்ட்ரேட்டடான நம்ம அனைவருமே அந்த ஒரு சிந்தையிலே தான் நம்ம இருக்கணும். மாறாக நம்ம இந்த பூமியிலேயே உதாரணத்துக்கு அந்த பட்டாம்பூச்சி நான் பூமியிலே தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டா அது அதாவது என்ன பண்ண முடியாது, பறக்கவே முடியாது. அது என்ன ஆகும்னா அந்த பூமியிலே செத்துரும். நாம என்ன பண்ணக்கூடாதுன்னா, நான் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கே நம்ம விரும்பி அந்த பரம ஆசீர்வாதத்தை நம்ம விட்டுட்டா நமக்கும் என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா, தேவன் கொடுத்த அழைப்பு நம்ம கிட்ட இருந்து போயிடும். மாறாக அது வேற யாருக்காவது யார் அந்த கேரக்டர் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட போயிடும்ன்றதை நம்ம பார்த்தோம். வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17-21.
கலாத்தியர் 5வது அதிகாரம் 17 முதல் 21 வரை வசனங்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரி, உங்களுக்கு கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் நல்ல பரிச்சயமான ஒரு வசனமா இருக்கும். ஏன்னா கலாத்தியர் 5:22க்கு அப்புறம் அந்த ஆவியின் கனிகள் எல்லாம் வரும். அதுக்கு மேல மாம்சத்தின் கிரியைகள் அநேக விஷயங்கள் எல்லாம் அங்க கோட் பண்ணுவாரு பவுல். இங்க பாத்தீங்கன்னா நாம கூட இந்த மாம்சம் வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த ஆவியை வளர விடாது செஞ்சு கொண்டுதான் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா முற்றிலுமா நாம் நம்மளை தன்னைத்தானே நம்ம தாழ்த்தி நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மாம்சத்தை முற்றிலுமா நம்ம கட்டுப்படுத்திட்டு நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி நம்ம சிந்திக்கக்கூடியவங்களா நாம இருக்கோம். இதைதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டா நம்ம பார்த்தோம். செகண்ட் நம்ம என்ன ஒரு விஷயம் பார்க்க போறோம்னா ஆவிக்குரிய பயிற்சி. முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்னா முதலாவது நம்ம என்ன பாயிண்ட் பார்த்தோங்க, இழக்க வேண்டியவைகள்னு பார்த்தோம். என்ன இழக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பழைய மனிதனை நம்ம இழக்கக்கூடியவர்களா நாம இருக்கணும். ரெண்டாவது என்ன பாயிண்ட் பார்க்க போறோம்னா ஆவிக்குரிய பயிற்சி, அதாவது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்காக ஒரு சில பயிற்சி எடுக்கணும். இது நம்ம மாம்சத்துக்கு எப்படி எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன போதுதான் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்ல அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா பயிற்சி எடுத்துப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணிப்பாங்க. என்னென்னலாம் எக்ஸசைஸ் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடலை நல்லா வச்சுக்கணுன்ற ஒரு சில பயிற்சி எல்லாம் எடுப்பாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இன்றைய நாள்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவும் சரி, நம்ம கிட்ட ஒரு மாம்சரீகமான எதனா ஒரு பயிற்சி இருக்குதா நம்முடைய உடம்புல? குறிப்பா சொல்ல போனா ஒரு 100 வருஷம் முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய தாத்தா பாட்டி அவங்க பீரியட்ல எல்லாம் வாங்கின சாப்பாடு ஃபுட்டு, அந்த ஃபுட்டு எப்படி இருந்திருக்கு, அவங்க எந்த அளவுக்கு நிலத்துல வேர்வையை சிந்தி அவங்க அநேக விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க 30 வயசுலயே பசங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, 30 வயசுல சுகர் வருது, 25 வயசுலயே ஜிம்ல இருக்கிற பையன் இறந்து போறான். இது எல்லாத்துக்குமே என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா மனிதர்கள் இன்னைக்கு சாட்டிஸ்ஃபைடா நம்ம வாழ கத்துக்க கொண்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பங்கள் நம்மள வந்து மேக்சிமம் என்ன பண்றதுன்னா எந்த ஒரு வேலையுமே நம்மள செய்யக்கூடாத பண்ணுது. நம்ம வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 19. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 19வது வசனம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் தேவன் வந்து அந்த இடத்துல நம்முடைய முற்பிதாக்களுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு சில வேலைகள்லாம் செஞ்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு அந்த வேலைகள்லாம் நம்ம செய்யறோமா? உதாரணத்துக்கு நாம எல்லாருமே போயிட்டு இன்னைக்கு போயிட்டு ஒரு வயல்ல போயிட்டு அந்த ஒரு எல்லா வேலையும் பண்ணிட்டு ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு நெல் விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு சில உணவுகள் எல்லாம் எடுக்கிறோமா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம எதுவுமே பண்றது இல்லை. மாறாக இன்னைக்கு எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எல்லா வேலையுமே இன்னைக்கு வந்ததுனால நமக்கு நம்முடைய உடல்ல நம்ம என்ன பண்றது இல்லைன்னா அதிகமான ஆக்ஷன்ஸ் பண்றது இல்லை. நீங்க கூட பாத்தீங்கன்னா அநேகர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா வேலை தளத்துல நல்லா வேலை செஞ்சுட்டு ரிட்டையர் ஆகிற வரையும் அவங்க ஹெல்த் நல்லா இருக்கும். ஆனா அந்த ரிட்டையர் ஆகிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஹெல்த் வந்து என்ன ஆயிடும்னா அவங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வேலை செய்த வரைக்கும் அவங்க உடம்புல ஒரு சில ஆக்ஷன்ஸ் நடந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு வேலையை அவங்க பண்ணி கொண்டே தான் இருப்பாங்க. மாறாக இன்றைய நாள்ல அநேக வேலைகள் வந்துச்சு, அநேக விஷயங்கள். நமக்கு சாப்பாடு கூட இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா ஹோட்டல்ல போய் வாங்கக்கூடிய ஒரு டைம் இருந்தது, காய்கறி வாங்கக்கூடிய ஹோட்டல்ல போய் நடக்கக்கூடிய ஒரு டைம் இருந்தது. ஆனா இன்னைக்கு எல்லாமே ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு நம்ம ஆர்டர் பண்ணாலே மனுஷனை வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து எழுந்துக்க கூட நிலைமை அன்னைக்கு இருக்கிறதால இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்குமே இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. அதாவது அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் என்ன ஆயிடுது பாத்தீங்கன்னா எல்லாமே ஈஸியா கிடைக்கிறதால அவங்க கிட்ட ஒரு பயிற்சியே இல்லை, அவங்களுடைய ஹெல்த்ல எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே இல்லாததால அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷனே மிகவும் ரொம்ப டவுன் ஆயிடுச்சுன்னு பாக்குறோம். இதை நம்ம அப்படியே நமக்கு அப்ளை பண்ணா இப்போ ஒரு நியூ கிரியேஷன் பிராக்டிஸ் நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பயிற்சி நமக்கு இருக்கணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி நம்ம பழைய மனிதன், அதாவது உலக பிரகாரமான மனிதர்களுக்கு எக்ஸசைஸ் ஒரு பயிற்சியா இருக்கணும். அந்த வேலைகள் எல்லாம் செஞ்சுதான் சாப்பிடணும்னு தேவன் அன்னைக்கு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு எல்லாமே இயல்பா வந்துடுச்சு. இன்னைக்கு ஒரு புது சிருஷ்டிக்கு என்ன ஒரு பயிற்சி, மிகப்பெரிய ஆவிக்குரிய பயிற்சி எது ஒரு மிக முக்கியமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா முதலாவது எந்த ஒரு விஷயத்துல நம்ம பயிற்சி எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா விசுவாசத்துல. நமக்கு வந்து இந்த விசுவாசம்ன்ற ஒரு விஷயம் வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அதாவது நம்ம தேவன் இருக்கிறான்னு ஒரு விஷயத்த நம்ம விசுவாசா மட்டுமே தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா அடுத்த அடியே எடுத்து வைக்க முடியும். உதாரணத்துக்கு நான் இந்த பைபிள் எடுத்து நான் படிக்கணும்னா தேவன் ஒருத்தர் இருக்காரு,
அவருடைய விஷயத்தை நான் புரிஞ்சுக்கணும்னா அந்த ஒரு விசுவாசம் என்னால இருந்தா மட்டுமே தான் இதை எடுக்கணும்னு எனக்கு தோணும். ஆனா அந்த விசுவாசமே எனக்கு இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா இந்த வேதத்தையே நான் ஆராய மாட்டேன். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ரெண்டு விஷயத்த தேவன் இன்னைக்கு ஆவிக்குரிய இந்த பயிற்சியில ரெண்டு விஷயத்த தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபெய்த், விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் மட்டும் இருந்தா போதுமான்னு பாத்தீங்கன்னா கட்டாயமா விசுவாசம் மட்டும் இல்ல. தேவன் நம்ம கிட்ட என்ன ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்கிறாரு பாத்தீங்கன்னா கிரியை, அதாவது ஆக்ஷனும் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. நம்ம விசுவாசத்தை குறித்து அநேக வசனங்கள் நம்ம படிச்சிருக்கலாம். நீங்க ரெஃபரன்ஸுக்கு இந்த வசனங்கள்லாம் எடுத்துக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முற்றிலுமே அந்த விசுவாசமானது நம்பப்படுகிறதையும் காணப்படுகிறதையும் நிச்சயமா இருக்குது. அது மட்டும் இல்லாம அநேக முற்பிதாக்களுடைய விசுவாசத்தை பத்தியும் அங்க குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நீங்க நோட் படிக்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17 24 இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க இந்த வசனங்கள்லாம் நீங்க நோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எதுக்கு அடிப்படையா இருக்கு பாத்தீங்கன்னா விசுவாசம். நம்ம கிட்ட என்ன ஒரு பயிற்சி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா தேவன் மேல ஒரு விசுவாசம் இருக்கணும். அது மட்டும் இருந்தா போதாது, நம்ம கிட்ட என்ன இருக்கணும்னா அது ஒரு கிரியையில காட்டணும். உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனா நம்ம இன்னைக்கு என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சத்தியத்துல தான் நம்ம இருக்கணும்னு சொல்லுவோம். ஆனா நம்ம சத்தியத்துல இருக்கணும்னு நம்ம சொல்லிட்டு நம்ம பேரளவுல நம்ம சத்தியத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய கேரக்டர்ஸ் எதுவுமே நமக்கு சத்தியத்தின்படி நம்ம இல்லைன்னா கட்டாயமா நம்ம என்ன ஒரு விஷயத்துல நம்ம அதாவது லேக் ஆகணும்னு பாத்தீங்கன்னா அந்த பயிற்சி. நாமளும் கூட இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு சோர்வுல தான் நாம இருக்கிறோம். அந்த பயிற்சி நம்ம கொடுக்கணும். என்ன ஒரு பயிற்சி நம்ம எடுக்கணும்னா முதலாவது விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு சேர்ந்து நமக்கு என்ன ஒரு விஷயத்த நமக்கு கற்றுக் கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிரியை நம்ம செய்யணும். அதுதான் ஆபிரகாம் பண்ணாரு. ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா தேவன் ஒரு விஷயத்த சொன்னாரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. இதெல்லாம் நீங்க பேசிக்கா இருக்கலாம், ஆனா இது எல்லாமே நம்மளுடைய அடிப்படை ஒரு சில விஷயங்கள். ஆபிரகாம் கிட்ட விசுவாசம் மட்டும் இருந்தா பாத்தீங்கன்னா விசுவாசம் மட்டும் இல்ல, மாறாக அவர்கிட்ட என்ன இருந்தது பாத்தீங்கன்னா தன்னுடைய குமாரனையே ஜீவபலியை ஒப்பு கொடுக்க கூட அந்த ஒரு கிரியை இருந்தது. நம்ம கிட்ட அந்த ஒரு கிரியை இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிறாருன்னா அவ்வளவு பெரிய சோதனையெல்லாம் கொடுத்து தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கல. மாறாக தேவன் நம்ம கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன அனுபவங்கள், சின்ன சின்ன விஷயங்களை தான் தேவன் இன்னைக்கு நமக்கு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கிறாரு. மாறாக இந்த யூதர்கள் இருக்காங்கல்ல, நம்முடைய யூதர்கள் இப்ப இருக்கிற வரையும் யூதர்கள் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட விசுவாசம் இருந்தாத பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட விசுவாச குறைச்சல் கொஞ்சம் கம்மியா இருந்தது. மாறாக அவங்க கிட்ட கிரியை கேரக்டர் இருந்ததா பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா நியாயப்பிரமாணத்துல தேவன் ஒரு பலி கேட்டாரா, அதை நான் என்ன பண்ணிடுவேன், தேவன் கேட்ட பலியை நானு அந்த மாடோ ஆடோ நான் எங்க இருந்தாலும் காசு கொடுத்து வாங்கிட்டு நான் என்ன பண்ணிடுவேன்னா கேரக்டர்லாம் அவங்க போய் காட்டிட்டாங்க. நான் பாருங்க நீங்க பலி கேட்டீங்க நான் கொடுத்துட்டேன். ஆனா தேவன் கிட்ட அவங்களுக்கு அந்த ஒரு விசுவாசம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா கட்டாயமா அவங்க கிட்ட விசுவாசம் குறைச்சலா இருந்தது. ஆனா ஆவிக்குரிய இஸ்ரேலராக நமக்கு ரெண்டு விஷயம் இருக்கணும். முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கணும். ரெண்டாவது அந்த விசுவாசம் மட்டும் இருந்தா போதாது, அது நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய கேரக்டர்ல நம்ம மாற்றணும். நம்ம விசுவாசம் மட்டுமே நம்ம வச்சுட்டு நம்ம சத்தியத்துல நம்ம எந்த ஒரு கிரியையும் எந்த ஒரு கேரக்டரும் நம்ம பண்ணலன்னா நம்ம கிட்ட ஆவியின் கனிகள் வளரவே வளராது. அதுதான் சொல்றாங்க இந்த பட் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் லவ், ஜாய், பீஸ். அதாவது ஆவியின் கனிகளும் அன்பு, சந்தோஷம், சமாதானம். இது எல்லாமே நம்ம கிட்ட விசுவாசம் மட்டும் இருந்தா நம்மளால காமிக்க முடியுமானா காட்ட முடியாது. ஒரு அன்பை நம்ம எப்படிதான் காட்ட முடியும், ஒரு அன்பை எப்படிதான் காட்ட முடியும்னா ஒரு சகோதரர் கஷ்டமான இருக்கிற டைம்ல தான் நம்மளால போயிட்டு அவங்களுக்கு ஆறுதலா சொன்னா மட்டும்தான் அது ஒரு அன்பை நம்ம காட்ட முடியும். மாறாக நான் சத்தியத்துல இருக்கேன், நான் விசுவாசமா இருக்கேன்ட்டு நானே என்னை நியாயப்படுத்திட்டேன்னு வச்சுங்க, என்னுடைய அன்பை நான் எங்கேயுமே வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கட்டாயமா என்னுடைய அன்பை நான் என்ன பண்ண முடியாதுன்னா கிரியையில என்னால காட்ட முடியாது. அதுதான் நமக்கு இங்க பாக்குறோம். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஒரு நல்ல விசுவாசம் இருந்தா கட்டாயமா நம்முடைய குணலட்சணங்கள் எப்படிதான் இருக்கும், நம்ம கிட்ட ஒரு கிறிஸ்துவின் குணலட்சணம் இருக்குது நமக்கு எப்படி தெரியும்னா நம்ம செய்யக்கூடிய நல்ல கேரக்டர்ஸ், நல்ல குணலட்சணங்கள். அதுதான் வசனம் நமக்கு சொல்லுது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 18-20 என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும், ஆதலால் அவர்களுடைய கனிகளிலாலே அவர்களை அறிவீர்கள் என்று தேவன் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்காரு. நாமும் கூட ஒரு நல்ல மரமா இருந்தா நம்ம கிட்ட இருந்து என்ன ஒரு கடிதான் வரணும்னா நல்ல குணலட்சணங்கள். கலாத்தியர் 5:22 சொன்ன மாதிரி அநேக நல்ல குணலட்சணங்கள் இருக்கணும். மாறாக நம்ம கிட்ட ஒரு தவறான குணலட்சணங்கள் நம்ம காட்டிக்கொண்டே இருந்தா தேவன் என்ன பண்ணுவார்னா நமக்கு ஒரு டைம் ஸ்டேஜுக்கு அப்புறம் நமக்கு என்ன பண்ணிடுவார்னா அதை ஸ்டாப் பண்ணிடுவாரு. நம்முடைய கேரக்டர்லயே நம்மளுடைய சாதாரண மக்களே நம்மள ஈஸியா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நம்முடைய சகோதர சகோதரிகள் நமக்கு என்ன பண்ணுவாங்க, அநேக டைம் ஒரு ஜட்மெண்ட் ஈஸியா கொடுத்துருவாங்க. ஆனா பரமபிதாக்கு நமக்கு நம்மளை பத்தி தெரியும், நம்முடைய சுச்சுவேஷன் தெரியும். இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன ஒரு கேரக்டர்ல இருக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கக்கூடிய
கேரக்டரா இருக்கணும். மாறாக நம்ம சத்தியம் நல்ல சத்தியத்துல இருந்துட்டு நம்முடைய கேரக்டர் தப்பா இருந்தாலும் அது தேவன் என்ன பண்ணுவாருன்னா அந்த ஒரு மரத்தை என்ன பண்ணிடுவாரு, அந்த ஒரு மரத்தை விட்டுட்டு வேற ஒரு மரத்துக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தேவன் நமக்கு கொடுத்துருவாரு நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய உணவுக்கு. பொதுவா உலக மக்கள் எல்லாருமே இந்த உணவு பழக்க வழக்கத்துல என்ன ஒரு தீர்மானம் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு 2026 உதாரணத்துக்கு அநேகர் என்ன ஒரு எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. இன்னைக்கு உணவு வந்து அநேகமா வந்துடுச்சு. அப்ப இருந்த இந்த காய்கறிகள் பழங்கள் தான், ஆதாம் ஏவாளெல்லாம் காய்கறி பழங்கள் தான் சாப்பிட்டுருப்பாங்க. அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போயிட்டு இன்னைக்கு நம்ம கிட்ட எப்படி வந்து நிக்குதுன்னா ஒரு ஜங்க் ஃபுட் மாதிரி வந்து நிக்குது. இன்னைக்கு இந்த உணவு பழக்க வழக்கத்துல உலக மக்கள் என்ன ஒரு தீர்மானம் எடுப்பாங்கன்னா, இன்றைய நாள்ல இருந்து நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய உடம்புக்கு எதெல்லாம் ஏத்துக்குதோ, உதாரணத்துக்கு எனக்கு ஒரு டீ காஃபி நான் குடிக்கிறேன்னா எனக்கு என்னுடைய உடம்புக்கு அதுக்கு செட் ஆகலைன்னா நான் அதை ஸ்டாப் பண்ணிடுறேன். உதாரணத்துக்கு பால் எனக்கு செட் ஆகல, இல்ல தயிர் எனக்கு செட் ஆகல, இல்ல சிக்கன் எனக்கு செட் ஆகலைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தீர்மானம் எடுத்துப்பாங்க, இந்த உணவெல்லாம் சாப்பிட்டா என்னுடைய பாடியில என்ன ஆகல, அதோடைய கண்ட்ரோல் வந்து வேற மாதிரி போகுதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிட்டு என்னுடைய பாடிக்கு எது செட் ஆகுது, எனக்கு எந்த உணவு சாப்பிட்டா எனக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்கு, இல்ல எந்த உணவு சாப்பிட்டா என்னுடைய ஹெல்த்துக்கு நல்லா அக்செப்ட் பண்ணுது, அதை தான் நான் எடுத்து பண்ணிட்டு இன்னைக்கு உலகத்துல இருக்கவங்க தீர்மானம் பண்ணியிருப்பாங்க. ஒரு புது சிருஷ்டி இந்த சாப்பாடு விஷயத்துல என்ன ஒரு தீர்மானம் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய முதல் உணவு எதுன்னு பாத்தீங்கன்னா வேத வசனம் தான். இந்த பைபிள் மட்டும்தான் நமக்கு பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ஃபுட். அதாவது இன்னைக்கு அநேக சத்தியங்கள் எல்லாம் இருக்கலாம், ஆனா முதலாவது நமக்கு பிரைமரி ஃபுட் இந்த ஒரு நியூ கிரியேஷனுக்கு புது சிஷ்யா வளரணும்னா முதலாவது பிரைமரி ஃபுட் நமக்கு பைபிள். அதாவது இது நான் இன்னொரு விதமா சொல்றேன், இன்னைக்கு அநேகர் என்ன ஒரு 7ஆம் கால சபையில இன்னைக்கு சத்தியங்கள் அதிகமா கிடைச்சதால அநேகர் என்ன ஒரு தவறு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அநேகர் வேதத்தை படிக்காம என்ன பண்ணிடுற வாய்ப்பு இருக்குன்னா, அநேகர் வந்து கிடைக்கிற சத்தியங்களை மட்டுமே பார்த்து கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கு. ஆனா தேவன் ஒரு புது சிருஷ்டிகிட்ட என்ன ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாருன்னா, முதலாவது நாம சத்தியத்தை உட்கார்ந்து படிக்கணும், வேதத்தை படிக்கணும். அது எனக்கு புரியுது புரியலன்றது நமக்கு செகண்டரி ஆப்ஷன். ஆனா நம்ம கம்ப்ளீட்டா பைபிள்ல இருக்கிற என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குதோ எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம வந்ததுக்கு அப்புறம் கட்டாயமா தேவன் என்ன பண்ணுவார்னா நமக்கு அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய புரியாத விஷயங்களை நமக்கு என்ன பண்ணுவார்னா கடைசி கால சத்திய சபைக்கு தேவன் என்ன பண்ணுவார்னா கட்டாயமா கொடுப்பார். அதனால நம்முடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து பைபிள் தான். இதை படிக்காம நம்ம டைரக்டா போயிட்டு சத்தியங்களை இந்த பிரதர் பேசுற சத்தியம் கேட்கிற, அந்த பிரதர் பேசுற சத்தியம் எல்லாம் நம்ம கேட்டா நம்முடைய வளர்ச்சியே இருக்காது. அங்கங்க நம்ம ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். அது ஒரு திருப்திகரமான ஒரு உணவா இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு கல்யாண விருந்துக்கு போறோம், அங்க பிரியாணி தான் மெயின் ஃபுட்டுன்னா நீங்க பிரியாணியை விட்டுட்டு அவங்க வைக்கிற அந்த ஒரு குலோப் ஜாமுனையும் அந்த தயிர் பச்சடியை மட்டும் சாப்பிட்டு போனா எப்படி இருக்கும்? அந்த ஒரு ஃபீல் வருமா? போய் சாப்பிட்டதுக்கான ஒரு ஃபீலே இருக்காது. நமக்கு பிரதான உணவு எதுல இருந்து தான் வருது பாத்தீங்கன்னா, முதலாவது தேவன் கொடுத்த அந்த 66 புஸ்தகங்கள் தான் நமக்கு மெயின் ப்ரியாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அதுதான். அதுக்கப்புறமா நம்ம அதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறமா கட்டாயமா தேவன் நமக்கு என்ன பண்ணுவார்னா இந்த கடல் மாதிரியான சத்தியங்களை நமக்கு தேவன் கொடுப்பாரு. இது எல்லாமே நம்மள ஒரு பரலோகத்துக்கு போகக்கூடிய அந்த ஒரு கேரக்டர்ல மாத்தணும்னா இந்த அனைத்து சத்தியங்களும் தேவன் என்ன பண்ணுவார்னா நமக்கு கொடுப்பாரு. வேதத்தை நம்ம முடிச்சிட்டோம், இந்த பேசிக் சப்ஜெக்ட்ஸும் நம்ம முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு புது சிஷ்யா இருக்கு நம்ம அனைவருமே தேவன் கொடுத்த அவருடைய திட்டங்களை நம்ம ஆராய்ச்சி பார்க்கக்கூடியவர்களா நாம இருக்கணும். இதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை, இதுக்குள்ள இருக்கிற சத்தியங்களை நாம படிச்சு தெரிஞ்சுக்கொள்ளவர்களா இருக்கணும். ஏன்னா இது வந்து ஏதோ சும்மா 7ஆம் தூதன் ஏதோ அவருக்கு டைம் பாஸ் ஆகலன்ட்டு எழுதுன ஒரு சில காரியங்கள் எல்லாம் இல்லை. இதெல்லாம் தேவனுடைய ஆவியில தேவன் 7ஆம் கால சபைக்குன்னு வேதத்தை கொடுத்துட்டாரு. அதற்கான விளக்கங்களை எல்லாருக்குமே 7ஆம் கால சபைக்கு தான் கொடுத்துருக்காருன்னா நம்ம உட்கார்ந்து இதை படிச்சா மட்டுமே தான் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும். படிக்காமலே இன்னைக்கு நமக்கு எதுவுமே புரியலன்னா நமக்கு என்ன ஆகாது பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே சீக்கிரமா நமக்கு எதுவுமே புரியாது. நாம பரலோகத்துக்கு போனோம்னா இது வந்து 7ஆம் கால சபைக்கு தான் இந்த மாதிரி இவ்வளவு திட்டங்கள் தேவன் வெளிப்படுத்தி இருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான விஷயம். அந்த 6 கால சபைகளுக்கு இந்த மாதிரியான வெளிப்பாடுகள்லாம் தேவன் அங்க எதுவுமே கொடுக்கல. மாறாக அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய கிரியையிலேயே தேவன் அவங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த ஒரு பரலோகத்துக்குரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருப்பாரு. ஆனா புது சிருஷ்டின்ற ஒரு கருவு உருவாகுதுன்னா நாம இது எல்லாமே ரெஃபரன்ஸா எடுத்துக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? மேக்சிமம் 6 வால்யூம்ஸ் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா நம்ம இன்னும் அதிகமா எடுக்கக்கூடிய உணவுகள் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா த ஆர்டர் இன் நியூ கிரியேஷன், அதாவது இவ்வளவு உணவுகள்லாம் நமக்கு இருக்கு. த ஆர்டர் இன் நியூ கிரியேஷன், ஜோசப் அவர் ரோல் மாடல், இது எல்லாமே பிரதர்ஸ் வந்து யூடியூப்ஸ்ல எடுக்கிறாங்கன்னா
இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி தான் அநேக பிரதர்ஸ் நமக்கு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம த ட்ரூ பைபிள் குரோனாலஜினா என்னன்ற ஒரு சில விஷயங்கள் நம்ம கத்துக்கணும். அது மட்டும் இல்லாம த லைஃப் ஆஃப் டேவிட், சகரியா, யோபு, இஸ்ரேல் ப்ராஃபஸி, மெமோரியல் மெடிடேஷன், இந்த மாதிரி இதெல்லாமே ரெஃபரன்ஸ் புக் தான். ஓகேங்களா? பைபிள் தான் நமக்கு ஆதாரம். அது படிச்சதுக்கு அப்புறம் வால்யூம்ஸ் இருக்கு, அதுக்கப்புறமா இவ்வளவு புக்ஸ் இருக்கு. இதெல்லாம் நான் சும்மா சாம்பிளா போட்டதுதான். இன்னும் அநேக புக்ஸ் இருக்கு, நமக்கு தான் படிக்கிறதுக்கு என்ன இல்ல, டைம் இல்லை. நமக்கு பைபிள் படிக்கவே டைம் இல்லாத போது இதெல்லாம் நம்ம படிப்பான்னு கேட்டா என்ன சொல்லலாம்? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. இந்த மாதிரி அநேக சத்தியங்கள் இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபுட் ஏராளமா கொட்டி கிடக்கு. ஆனா இப்ப என்ன பண்ணோம்னா, ஒரு புது சிருஷ்டி வளர்ந்துருச்சு, ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வளர்ந்துருச்சு, ஒரு குழந்தைக்கு 5 வயசு ஆயிருந்தோம்னா ஒரு பேரண்ட்ஸை நம்ம என்ன ஒரு டிசைட் பண்ணுவாங்க, என் குழந்தை படிக்கணும். இல்ல ஒரு குழந்தை ஒரு 15 இயர்ஸ் ஒரு பாப்பா, ஒரு பையனோ ஒரு பாயோ கேர்ளோ இருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்கள ரூம்ல பூட்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கண்டினியூ ஸ்டடி தான். ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் வருது, பாஸ் ஆகணும். எதுக்கு? மாம்ச உலகத்துல ஒரு வேலைக்கு போறதுக்கான ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்னஸ் பண்றோம். அது தப்பு இல்ல, அது தவறு இல்லை, அது பண்ணலாம். அதே மாதிரிதான் இந்த ஒரு ஆவிக்குரிய நிலைமையில இருக்க நாம் அனைவருமே பரலோகத்துக்கு போனோம்னா தேவன் கொடுத்திருக்கிற புத்தகங்களை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா கேட்கணும், படிக்கணும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம என்னதான் சத்தியங்கள் அதிகமா சண்டே சர்வீஸ்ல வந்து கேட்டாலும் கூட நமக்கு தனிப்பட்ட தியானங்கள் நம்ம இருந்தா மட்டுமே தான் நம்மளுடைய வளர்ச்சி வந்து க்ரோ ஆகும். நம்ம சண்டே சர்வீஸ் கேட்கிறோம், யூடியூப்ல சப்ஜெக்ட்ஸ் கேட்கிறோம், ஓகே, தட்ஸ் ஃபைன், அது ஓகே தான். ஆனா தனிப்பட்ட முயற்சியில நம்மளே தேவன் மேல இருக்கிற ஒரு அன்புல நம்மளே அநேக சத்தியங்களை எடுத்து நம்ம படிச்சா கட்டாயமா தேவன் என்ன பண்ணுவார்னா அநேக சத்தியங்களை நமக்கு கொடுத்து என்ன பண்ணுவார்னா அந்த கேரக்டர்ல நம்ம வளரலாம். மாறாக நம்ம இது எதுவுமே படிக்காம சண்டே சர்வீஸ் மட்டுமே எனக்கு போதும்னா நாம வந்து என்ன பண்ணலாம்னா, அதுதான் ரீப்ரின்ஸ்ல எழுதியிருப்பாரு, சபையில 2 என்ன ஒரு வகுப்பார் இருக்காங்க பொதுவா நமக்கு தெரியும்னா திரள் கூட்டம் சபை வகுப்பாரா இருக்கும். ஆனா இன்னொரு ரீப்ரின்ஸ்ல என்ன என்ன எழுதியிருக்காரு பாத்தீங்கன்னா, அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் ஒரு வகுப்பார் இருப்பாங்க சபையில, முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் ஒரு வகுப்பார் இருப்பாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேவன் கொடுத்த உணவை என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்ற டைமுக்கு அதை கட்டாயமா சாப்பிடுவாங்க. அவர் சாப்பிட்டதுக்காக அது சாப்பிட்டா மட்டுமே தான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவங்களால அந்த வளர்ச்சிக்குள்ள போக முடியுன்றது நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு உணவுகளை நம்ம தவிர்க்கிறவர்களா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே உலகத்துல எந்த மாதிரியான உணர்வுகளை எந்த மாதிரியான ஃபுட்ஸை மக்கள் தவிர்க்கிறாங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான உணவுகள், த ஜெசபெல்ஸ் டேபிள், அதாவது இதுல இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜங்க் ஃபுட், அதாவது இந்த கோகோ கோலா, இந்த மாதிரி இந்த ஃப்ரைடு, இந்த பர்கர், அநேக விஷயங்கள், சாக்லேட்ஸ், சுகர் கண்டென்ட், எல்லாமே இது எல்லாமே ஹெல்த்துக்கு கேடான ஒரு விஷயம். இதெல்லாம் எந்த ஒரு ஹெல்த்துக்கு கேடான ஒரு விஷயம்னா மாம்ச ஹெல்த்துக்கு கேடான விஷயம். ஆனா உலக மக்கள் என்ன சொல்றது, பகுத்தறிவு நிறைந்த மக்கள், நான் சொல்றது உலக மக்களே பகுத்தறிவு தெரிஞ்ச மக்களும் இருக்காங்க, பகுத்தறிவே இல்லாத மக்களும் இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இஷ்டத்துக்கு சாப்பிடுறவங்களும் இருப்பாங்க. வாழ்க்கை ஒரு வசதி தானே, நான் சாப்பிடுவேன், நான் சாப்பிட்டு நான் செத்து போறேன்னு சொல்லக்கூடிய ஒரு மக்கள் இருப்பாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா, என்ன நம்பி என் குடும்பம் இருக்கு, குழந்தை இருக்கு, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஹெல்த்தை கரெக்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் நல்லா இருந்தா தான் என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கணுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில உணவுகளை தவிர்ப்பாங்க. இன்னைக்கு நாம என்ன ஒரு விஷயத்தை தவிர்க்கணும்னு பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்களா இந்த 2026ல இன்னைக்கு அநேக தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க, யூடியூப்ல இது எல்லாமே வந்திருக்கோம். நம்ம ஒரு புது சிருஷ்டி பரலோக அழைப்பில் இருக்க நாம் அனைவருமே யூடியூப்ல இந்த மாதிரி ஒரு சத்தியங்கள் வருது, சரி தீர்க்க தரிசனம் இவங்க என்ன சொல்றாங்க, 2026 எப்படி இருக்கும் இவங்க சொல்றாங்கன்னு போய் நம்ம பார்க்கணும்னு நம்ம போனா நமக்கு அது என்னதான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, கட்டாயமா அது எப்படிதான் இருக்குன்னா த ஹிடன் டேஞ்சரஸ் ஆஃப் அன்ஹெல்தி ஃபுட். அது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கட்டாயமா அது நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு விஷயத்தை அது கட்டாயமா கொடுக்காத ஒரு நிலையில இருக்கும். அதுதான் தேவன் இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன விரும்புறாரு பாத்தீங்கன்னா, இவ்வளவு சத்தியங்கள் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் படிக்கிறதுக்கே நமக்கு டைம் பத்தல. இதெல்லாமே படிக்காம இதுல இருக்கிற எதுவுமே நம்ம கண்டுக்காம ஏதோ யூடியூப்ல இது முன்னாடி வந்ததுன்றதுக்காக இதுல போய் உட்காந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம்னா நம்முடைய புது சிருஷ்டி வளராது. மாறாக என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா, அந்த கரு என்ன ஆயிடும், சிம்பிளா கலைஞ்சிடும். தேவன் என்ன பண்ணிடுவார்னா, நீ போதும், நான் உனக்கு கொடுத்த சத்தியங்கள் எல்லாம் போதும், நீ என்ன பாரு, நீ பூமிக்குரிய ஓட்டத்தை நீ பாருன்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணிடுவார்னா இந்த ஒரு அழைப்புல இருந்து நம்மள வெளியே தள்ளிடுவாரு. மாறாக நமக்கு அந்த அழைப்புல இருந்து நம்ம வெளியே போனதுக்கான
அறிகுறி நமக்கே தெரியாது. நாம என்ன நினைச்சிட்டு இருப்போம், இதெல்லாம் ஒரு தப்பா, ஏதோ அவரு என்ன பேசுறா நான் போய் கேட்கறேன்றது வந்து அது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா உலக ஜனங்கள் கேட்கலாம், அவங்களுக்கு ட்ரூத் தெரியாது. கிறிஸ்டியானிட்டி ஒட்டுமொத்த பாபிலோன் அழிய போது தான் சொல்றோம். 2026 இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். ஆனா இன்னைக்கு இதெல்லாமே போய் பழிக்குமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா பழிக்காதுன்றது நம்ம அனைவருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம வாசல் அருகே இருக்கிறோம். இன்னும் ஒரு மணித்துளிகள் தான் சொல்றாங்க இல்லைங்களா சகோதரர்கள். இந்த மூன்றாம் உலகத்துக்கு இந்த ஒட்டுமொத்த உலகமே இன்னைக்கு அநேக இடத்துல ரெவல்யூஷன்ஸ் தான், அதாவது ரெஃபர்மேஷன், அநேக போராட்டங்கள். இந்த ஜனவரி 2026 கூட இப்போ கூட நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அநேக போராட்டங்கள் அங்கங்க எழும்பிட்டு தான் இருக்கு. இது எதுவுமே என்ன பண்ணாது, இந்த பூமியை என்ன பண்ணாது, எதுவுமே பூமியை ஆசீர்வதிக்காது. இந்த பூமி வந்து அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறதா பேரு நமக்கு கவுண்ட் கொடுத்திருக்காரு, சொல்லியிருக்காரு 2ஆம் உலகத்தை பொறுத்த வரைக்கும். அதனால இவங்க சொல்ற தீர்க்க தரிசனம் எதுவுமே பலிக்காது. அதனால ஒரு புது சிருஷ்டியில இருக்கிற நீங்க யாருமே என்ன பண்ணக்கூடாதுன்னா, தவறான போதகத்துக்குள்ள போனீங்கன்னா அந்த மிருகம் என்ன பண்ணிடுன்னா உங்களை பிடிச்சிட்டு அவ்வளவுதான், அந்த புது சிருஷ்டியை அழிச்சிடும். உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா அந்த பரம அழைப்புல உங்களால மூவ் கூட பண்ண முடியாது. நீங்க வேணா இவங்க பேசுறதை கேட்டுட்டு அப்படியே போயிடலாம், அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ண முடியாது. ஆனா தேவன் இன்னைக்கு நமக்கு கொடுக்குற ஒரு எச்சரிப்பான படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, த ஹிடன் டேஞ்சர் ஆஃப் அன்ஹெல்தி ஃபுட். எப்படி சாப்பிட்டா இது எல்லாருமே அந்த டைம் நமக்கு எஃபெக்ட் ஆகாது, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் எஃபெக்ட் ஆகும். அதே மாதிரிதான் நாம கூட நம்முடைய ஆவிக்குரிய உணவு, நாம என்னெல்லாம் ஆவிக்குரிய உணவெல்லாம் நம்ம பார்த்தோமோ அதுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடியவர்களா நம்ம இருக்கிறோம், நாம இருக்கணும். 4வது நம்ம என்ன பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, சுறுசுறுப்பாக செலவிடுதல். சுறுசுறுப்பாக செயல்படுதல் இல்ல, சுறுசுறுப்பாக செலவிடுதல் என்ற ஒரு 4th பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம். நாம வாழக்கூடிய இந்த காலகட்டத்துல இன்னைக்கு நம்ம வாங்குற சேலரி, நம்ம ஏதோ ஒரு சேலரி நம்ம வாங்குறோம்னா அது நம்ம அக்கௌண்ட்ல இருக்குதான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அது ஒரு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆஃபர்ஸ் போட்டுறாங்க. இப்படி போறோம் பாடியில சரணா ஸ்டோர்ல ஒரு ஆஃபர் போடுறாங்க, அப்படி போறோம் டி நகர்ல ஜெயச்சந்திரா, அங்க எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு என்ன இருக்குன்னா ஆஃபர் ஆஃபர் ஆஃபர். அது மட்டும் இல்லாம இப்போ உலகத்துல பொதுவா இப்போ புதுசா திருமணம் ஆன கணவன் மனைவியா இருந்தா பாவம், அந்த கணவன் எங்க போனாலும் அந்த மனைவி என்ன பண்ணணும், திருப்தி படுத்தி தான் ஆகணும் அவரால். ஏன்னா இப்பதான் புதுசா அவருக்கு என்ன இருக்கு, திருமணம் இருக்கிறதுல அவர் என்ன பண்ண முடியாது, வேணாம்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வருகிற வருமானங்கள் இது எல்லாமே இன்னைக்கு எப்படிதான் போகுதுன்னு பாத்தீங்கன்னா, அநேக ஆஃபர்ஸ் வழியா என்ன ஆயிடுது, மக்கள் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இருந்தது மக்களுக்கு தெரியும். ஆனாலும் அது போற விஷயம் நமக்கு கண்ணில் தெரிய மாட்டுது, எப்படிதான் செலவாகுது எதுவுமே தெரியாது. ஆனா ஒரு புது சிஷ்டி என்ன பண்ணணும்னா, புது சிஷ்டின்னு சொல்றது எல்லாமே யாரும் தான் சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரமா, நாம இங்க இருக்கிற கான்சென்ட்ரேட்டட் பண்ண தேவனுக்காக நல்மனசாட்சி பண்ணி ஒப்பு கொடுத்துங்க. நம்ம எல்லாருமே தேவனுக்கான ஒரு சில வேலைகளை நம்ம சுறுசுறுப்பா இருக்கணும். நம்மளுடைய பேசிக் நீட் கட்டாயம், நம்ம ஒரு வீடு வேணுமா, வீட்டுக்கு ரெண்ட் கட்டணுமா, அது ஒரு பேசிக் நீட். ஃபுட்டு வேணுமா, கட்டாயமா பேசிக் நீட். துணி வேணுமா, கட்டாயமா அது ஒரு பேசிக் நீட். நமக்குன்னு ஒரு பேசிக் நீட் எல்லாம் இருக்கும். ஒரு வாட்ச் வேணுமானா வாட்சும் ஒரு பேசிக் நீட் தான். நமக்கு எதெல்லாம் பேசிக்கா தேவைப்படுமா, ஒரு வண்டி வேணுமா போகிறதுக்கு வர்றதுக்கு, எல்லாமே பேசிக் நீட் தான். இது எல்லாமே இந்த பிளாட் 80%, இது நான் சொல்றது எல்லாமே அளவுக்கு மீறி. உதாரணத்துக்கு நம்ம கிட்ட ஒரு 10 புடவை இருக்கு, கணவன் கிட்ட போயிட்டு புது வருஷம் வருது புடவை எடுத்து கொடுக்கணும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. இதெல்லாமே உலகத்துக்கு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு சில செலவீடுகள் நம்ம என்ன பண்றாங்கன்னா, மக்கள் இன்னைக்கு இருக்க உலகத்தார் மக்கள் சுறுசுறுப்பாக என்ன பண்றாங்கன்னா, இது வந்து உலகத்து மக்கள் வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, செலவிடுதல என்ன பண்றாங்கன்னா சுறுசுறுப்பா செலவு பண்ணிடுறாங்க. அவங்க சம்பாதிக்கிற காசை சுறுசுறுப்பா செலவு பண்றாங்க. ஆனா தேவன் இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறோம், நாமளும் ஒரு சில விஷயத்துல சுறுசுறுப்பா இருக்கணும். எல்லா வேலையிலுமே அசதியா இல்லாம சுறுசுறுப்பா இருக்கணும். அது செலவிடுதல் மட்டும் இல்லாம தேவனுடைய காரியங்கள்ல கூட நம்ம அசதியா இல்லாம நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கணும்னு தான் தேவன் நம்ம கிட்ட விரும்புறாரு. அதுதான் தேவன் இங்க பேரபிள் ஆஃப் டேலண்ட்ஸ், அதாவது இந்த ஒரு ஓமையில சொல்லியிருப்பாரு. அதாவது அந்த தாளந்து ஓமையில தேவன் என்ன சொல்லியிருப்பாரு பாத்தீங்கன்னா, அந்த 5 தாளந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்திருப்பாரு, 2 தாளந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்திருப்பாரு, 1 தாளந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்திருக்கும் போது அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா வியாபாரம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அடிஷ்னலா 5 கொடுத்தவர்கிட்ட 10 கணக்கு கேட்பாரு, 2 கொடுத்தவர் 4 கணக்கு கொடுப்பாரு. மாறாக அந்த 1 தாளந்து வாங்கினவர் என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, அந்த ஒரே ஒரு தாளந்தை வந்து தேவன் கிட்ட கொடுப்பாரு. அவர் என்ன பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா, அவரு கொடுத்த தாளந்தை என்ன பண்ணிருக்க மாட்டாருன்னா சரியா யூஸ் பண்ணியிருக்க மாட்டாருன்னு நமக்கு தெரியும். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு தாளந்து வகுப்பார் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த தாளந்தை தேவன் கொடுக்குறாரு இல்லைங்களா. அதாவது தேவனுக்கு இந்த தாளந்துன்றது வந்து நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள் தான். இது வந்து நீங்க பணத்தை மட்டும் மையப்படுத்தி வச்சு பார்க்க கூடாது. இந்த தாளந்துனா நம்ம கிட்ட இருக்கிற டைம், நம்ம கிட்ட என்னெல்லாம் தாளந்து இருக்கு, டைம் இருக்கு, தேவனுக்காக டைம் கொடுக்க முடியும், தேவனுக்காக என்ன பண்ணலாம், நம்மளால ஊழியம் செய்ய முடியுங்களால கட்டாயமா ஊழியம் செய்யலாம்.
வேற என்னெல்லாம் பண்ணலாம்? உடல் ஆரோக்கியம், பணம், புரியல. செல்வம், ப்ராப்பர்ட்டிஸ், இது அந்த இதுல அந்த இந்த சப்ஜெக்ட் வந்து ஹெரால்ட் மேக்சின் தான் நான் எடுத்தேன். அதுல வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, தேவனுக்காக உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை கூட கொடுத்துடுங்கன்ற மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. நான் அதெல்லாம் இங்க எழுதல. ஆனா இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாருமே எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பைபிள்ல கூட ரெஃபரன்ஸ் இருக்குல்ல. ஒரு சிலர் வந்து அவங்களுடைய வீடெல்லாம் வித்துட்டு தேவனுக்கு முன்னாடி வந்து அப்போஸ்தலர்கள் பாத அடியில வச்சாங்கன்றலாம் ஒரு சில வசனங்கள்லாம் இருக்கு. நாம இன்னைக்கு இந்த தாளந்தை வந்து சுறுசுறுப்பா யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, தேவன் விரும்பக்கூடிய ஒரு கேரக்டர்ல நம்ம யூஸ் பண்ணணும். மாறாக நம்ம இந்த ஒரு தாளந்து வாங்கின ஒரு எந்த ஒரு நிலையில போவாரு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா தேவன் ஏன் அவருக்கு ஒரு தாளந்து கொடுத்தாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் அவருக்கு ஒரு தாளந்து கொடுத்துருக்கணும்? ஏன்னா அந்த ஒரு தாளந்துக்கேத்த கேரக்டர் அவர்கிட்ட கட்டாயமா இருந்து இருக்கும். அதனால தான் தேவன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவருக்கு தாளந்தே கொடுக்காமலாம் இல்ல. அவரால் முடிஞ்சது அந்த ஒரே ஒரு அந்த ₹1 வச்சுட்டு அவரால் என்ன பண்ண முடியும்னா, அவர் அந்த அந்த ஒரு தாளந்தை வச்சு அவர் பெருக்க பண்ணிருக்க முடியும். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, மாறாக எதுவுமே பண்ணாததால அவர் என்ன ஆயிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு சோம்பலும் உள்ள ஊழியக்காரனா இருந்தால அவருக்கு எஜமான் என்ன ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு? யாரா சொல்லுங்க பார்க்கலாம். இவனை அழுகையும் பற்கடிக்கிற அந்த இடத்துல போடுங்க. அது இது எதை குறிக்குது பாத்தீங்கன்னா, தேவன் கொடுத்த தாளந்த நாம சரியா யூஸ் பண்ணல. தேவன் எனக்கு ஒரு நேரத்தை கொடுத்திருக்காரு, ஒரு பணத்தை கொடுத்திருக்காரு, எனக்கு ஒரு ஸ்கில்ஸ் கொடுத்திருக்காரு. அதாவது ஸ்கில்ஸ்னா இப்போ நம்முடைய ஊழியத்துல ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்ல ஒரு மைக் அரேஞ்ச்மெண்ட், அந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு டிவின்ற குக் பண்ற அந்த டீ போடுற ஸ்கில்ஸ், இந்த மாதிரி அநேக ஊழியர் இதெல்லாம் ஸ்கில்ஸ் தான். தேவன் கொடுத்த டாலண்ட நம்ம என்ன பண்ணோம்னா, தேவனுக்கு பிரியமா நம்ம என்ன பண்ணோம்னா யூஸ் பண்ணக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். மாறாக எனக்கு எல்லாமே வரும், எனக்கு டீ போட வரும், சபையில ஏன்னா ஒரு விஷயம் என்ன பண்ணக்கூடிய தாளந்து இருக்கு, ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணக்கூடிய தாளந்து இருக்கு, ஒரு மீட்டிங் ஆர்கனைசேஷன் பண்ண தாளந்து இருக்கு, எல்லா தாளந்தும் இருக்கு. ஆனா நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னா தேவன் என்ன பண்ணுவார்னா, அந்த ஒரு ஊழியக்காரனை என்ன பண்ணிடுவார்னா அழுகையும் பற்கடிக்கிற ஒரு இடத்துல போயிடுவார். அது எது குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு மகா உபத்திரவத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு நிலைமை. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த ஒரு வாய்ப்பை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அலட்சியம் படுத்திட்டாங்க. அவங்க வந்து சோம்பலா ஆயிட்டாங்க. எனக்கு இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல, எஜமான் வந்தா பாத்துக்கலான்ற ஒரு சோம்பலா இருந்ததால அவங்களால என்ன பண்ண முடியலன்னா, அவங்க கிட்ட இருந்த அந்த தாளந்த தேவனுக்காக கொடுக்க அவங்களுக்கு அந்த மனது இல்லைன்றதை பார்க்கணும். மாறாக நம்ம இன்னைக்கு ஊழியத்துல நம்ம என்ன ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஏதோ இந்த பிரதர் சொல்லிட்டாரு, பிரதர் எல்டர் ஏ பிரதர், எல்டர் பி பிரதர் வந்து சொல்லிட்டாரு, அவங்க சொல்லிட்டு தான் நம்ம ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னாலாம் இல்ல. தேவனுடைய விஷயத்துல, தேவனுடைய ஊழியத்துல நான் சொல்றது, இங்க தேவனுடைய ஊழியம் சொல்றது, இந்த ஊழியம் வந்து நம்ம அனைவருக்குமே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. மாறாக ஏதோ பர்டிகுலர் பிரதருக்கோ பர்டிகுலர் சிஸ்டருக்கு தான் இதுன்னா அந்த மாதிரியெல்லாம் இல்ல. இது ஊழியம்னாலே எல்லாருமே சபை வகுப்பாரா போக போறோம்னா நம்ம எல்லாருக்குமே அது ஒரு கடமை இருக்கு. நாம முன் வந்து என்ன பண்ணோம்னா, தேவன் விரும்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பலி எதுன்னு பார்த்தா, தானா முன் வந்து செய்யக்கூடிய ஒரு சில பலிகள், ஒரு சில தியாகங்கள் தான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. மாறாக நம்ம வந்து யாராவது ஒரு பிரதர் வந்து நமக்கு சொன்னா மட்டும்தான் நம்ம செய்வோம்னு சொன்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது தேவன் அதுல பிரியப்படுறதே இல்லை. நாம என்ன பண்ணோம்னா, நம்ம கிட்ட இருக்க தாளந்த சுறுசுறுப்பா செலவு பண்ணணும். எப்படின்னா, உலக மக்கள் எப்படி சம்பாதிக்கிறத எவ்வளவு ஃபாஸ்டா செலவு பண்றாங்க, அதே மாதிரி நம்ம சபைக்கு நம்ம ஏதோ செலவு பண்ற மாதிரி எல்லாம் இல்ல. நம்ம ஒரு கன்வென்ஷனோ ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்னா அது நம்ம தேவனுக்காக தான் கொடுக்குறோம். அது பிரதர் ஏ பிரதர் பிக்கெல்லாம் நம்ம கொடுக்கறது இல்லைன்ற அந்த ஒரு மனநிலை நம்ம இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நேரத்தை மெயினா கொடுக்கணும். சுறுசுறுப்பா நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்மளுடைய 8 ஹவர்ஸ் ஸ்லீப்பா, அது அடுத்த 8 ஹவர்ஸ் என்ன பண்ணுவீங்க? ஒர்க் 8 ஹவர்ஸ், அடுத்து 16 ஹவர்ஸ் ஆயிடுச்சு 24 எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? 24 ஹவர்ஸ்ல எல்லாரும் என்ன பண்ணுவீங்கன்னு தான் கேட்குறேன். 8 ஹவர்ஸ் ஒர்க், 8 ஹவர்ஸ் ஸ்லீப். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் நம்ம எல்லாரும்? ஒரு 2 ஹவர், ஒரு 2 ஹவர்ஸ் ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு வச்சுங்க. பேலன்ஸ் எவ்வளவு வருது? ஏதோ அந்த மாதிரி அநேக நமக்கு டைம் இருக்கும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு தேவனுக்கு டைம் ஒதுக்கணும். டைம் ஒதுக்கணுன்றது வேதம் வாசிக்கிறது, படிக்கிறது, சப்ஜெக்ட்ஸ் கேட்கறது, அந்த மாதிரி அநேக டைமை நம்ம தேவனுக்காக சுறுசுறுப்பா கொடுக்கணும். இது வந்து நீங்க ஏதோ பணத்தை மட்டும் தான் செலவு செய்ய சொல்றாருலாம் இல்லை. இந்த தாளந்த உண்மையில பணம்னு இங்க குறிப்பிட்டப்பட்டிருக்கு. ஆனா நமக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு தேவனுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, எல்லாமே நம்ம கொடுத்தா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன பண்ணுவோம்னா, நாமளும் தேவனுக்கு பிரியமான ஒரு ஊழியக்காரனா நம்ம இருப்போம். வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 25:29-30. மத்தேயு 25வது அதிகாரம் 29-30 வசனங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும்.
பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். நம்ம கிட்ட ஒரு புது சிஷ்டி வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே கான்செக்ரேட்டட், அதாவது கான்செக்ரேட்டட் கூட நம்ம அந்த சத்தியங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு தேவன் யாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரு, ஜீவியம் பலியின் ஜீவம்னா என்ன, இது எல்லாத்துலயுமே நமக்கு ஒரு சிறந்த தெளிவான ஒரு சிந்தை இருந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, தேவனை மட்டும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. தேவனை மட்டும் நம்ம கண்ணோக்கி பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம்னா தேவனுக்காக இறங்கி எல்லா வேலையுமே செய்வோம். மாறாக நம்ம சகோதரரை பார்த்துட்டா இந்த சகோதரருக்கு நான் ஏன் பண்ணணும், அந்த சகோதரருக்கு நான் ஏன் பண்ணணுன்ற ஒரு மாம்சம் வந்து என்ன வந்துடும், மாம்ச சிந்தை வந்துடும். ஆனா நம்ம தேவனை மட்டும் பார்த்துட்டா அந்த புது சிஷ்யம் என்ன பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா தேவனுடைய வேலையில என்ன பண்ணிடும்னா செய்யும்னு பாக்குறோம். மேலும் வசனம் வாசிக்கலாம். பவுல் எழுதுறாரு கொரிந்தியருக்கு. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, அவர் வந்து என்ன டிசிஷன் எடுத்துட்டாருன்னா, நான் உங்களுக்காக என்ன பண்றேன், செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் நான் விரும்புகிறேன். அவர்கிட்ட இருந்தது அந்த ஒரு நியூ கிரியேஷன் என்ற ஒரு முதிர்ச்சி. நம்ம கிட்டே தேவன் என்ன பாக்குறாருன்னா இந்த மாதிரியான ஒரு சில முதிர்ச்சி. இது வந்து திரும்பியும் சொல்ற, இது வந்து மணி இது இல்ல, நம்ம கிட்ட இருக்க நேரம். தேவனுக்கு முதலாவதாக அந்த நேரத்தை கொடுக்கணும். நம்ம கிட்ட இருக்க ஸ்கில் செட், தேவனுக்காக நான் ஏதோ ஒரு விஷயத்த நான் என்ன பண்றேன், கட்டாயமா நான் பண்ணுவேன். உதாரணத்துக்கு என்னால பைபிள் நல்லா வாசிக்க முடியுமா, நம்மளே முன் வந்து என்ன சொல்லலாம், பிரதர் நானே இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் வாசிக்கிறேன், என்னால பாட்டு பாட முடியுமா, பிரதர் மைக் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் என்ன பண்றேன், தேவனை நான் ஆராதிக்கணும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம வாலண்டியரா வந்து நம்ம பண்ணணும். மாறாக யாராவது வந்து சொல்லுவாங்க கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் நான் படிப்பேன்றதெல்லாம் அது வந்து நம்முடைய அந்த உற்சாகத்தை தான் குறிக்குது. நம்ம என்ன பண்ணோம்னா உற்சாகமா தேவனுக்காக செலவிடக்கூடியவா நம்ம இருக்கணும். அதுதான் அந்த ஏழை விதவை கூட பண்ணாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம 5th பாயிண்ட் பார்க்கலாம். 5th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு புது சிருஷ்டியுடைய தீர்மானத்துல மிக முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கு கட்டாயமா முக்கியம். இதுக்கு வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம். சங்கீதம் வாசிங்க. சாரி, சங்கீதம் ஜபத்தை குறித்து சங்கீதம் 86 ஒரு சில விளக்கங்கள் இருக்கு. சங்கீதம் 86 6வது 9வது 11வது வசனங்கள். கர்த்தாவே என் ஜபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தாவே, உமது வழியே எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இங்க ஜபத்துக்கான ஒரு சில முக்கியமான இம்பார்ட்டன்ஸான டீடைல்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தேவன் யாருடைய ஜபத்தை கேட்கிறாரு, இன்னைக்கு இருக்கணும்ல இந்த உலகத்துல தேவன் யாருடைய ஜபத்தை கேட்கிறாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? இன்னைக்கு தேவன் மேக்சிமம் இல்ல, இன்னைக்கு இருக்கிற உலகத்துல தேவன் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஜபத்துக்கு தான் முதல் ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் அவங்க தான். ஏன்னா ஒட்டுமொத்த சிஸ்டமே எதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்குன்னா, இந்த ஒரு புது சிஷ்யன்ற ஒரு கேரக்டரை வெளிவரணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கு. மாறாக இன்னைக்கு தேவனுடைய ஜபம் வந்து என்ன கேட்கப்படுறதுன்னா, உலக ஜனத்துடைய அந்த எந்த ஒரு ஜபமுமே தேவனால அங்க அங்கீகரிக்கப்படுறது இல்லை. மாறாக இந்த கான்சென்ட்ரேட்டட் லைஃப்ல இருக்கிற நம்ம ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் தேவன் என்ன பண்ணுவார்னா கேட்பாரு. அதுதான் இங்க சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம். அதாவது, ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். இது எப்பன்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யத்துல இன்னைக்கு தேவன் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. நாம ஜபம் பண்ணா தேவன் டைரக்டாவே நமக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருக்கு. ஆனா நாளைக்கு ராஜ்யத்துல ஒட்டுமொத்த உலகத்துக்குமே தேவன் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, இந்த ஒரு புது சிஷ்யுடைய வாழ்க்கையை பிரதிபலிச்சுட்டு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே வெளிப்படுத்துவாரு. அப்பதான் தேவன் என்ன பண்ணுவாருன்னா மனுஷங்க கிட்ட ஒரு கான்டாக்ட்ல இருப்பாரு. இன்னைக்கு வந்து தேவன் என்ன பண்றது இல்ல, ஆதாமின் சந்ததி கிட்ட டைரக்டா எந்த ஒரு கான்டாக்டும் இல்ல. மாறாக இன்னைக்கு சபை வகுப்பார் கிட்ட தான் அந்த ஒரு கான்டாக்ட்ல இருந்து என்ன பண்றாருன்னா, இந்த சபையை முதலாவது இந்த சபையை ரெடி பண்ணக்கூடிய ஒரு வேலையில தேவன் இன்னைக்கு ஈடுபட்டு இருக்காரு நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம பிரேயர் பத்தி நமக்கு அநேக தெரியும். அதாவது தாவீது அநேக ஜெபம் பண்ணியிருக்காங்க, எசேக்கியா பிரேயர் பண்ணியிருக்காரு, அநேக பிரேயர்ஸ் அநேகமான விஷயங்கள் தெரியும். நம்முடைய லைஃப்லயும் அனுதின லைஃப்ல என்ன இருக்கணும்னா, பிரேயர் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னா, தேவன்கிட்ட உறவாடக்கூடிய ஒரு தேவன்கிட்ட நம்ம பேசக்கூடிய ஒரு டைமை நம்ம ஒதுக்கக்கூடியவா நம்ம இருக்கணும். உதாரணத்துக்கு 2025ல நம்ம அந்த அளவுக்கு பிரேயருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்.
26 இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தேவனுக்கு ப்ரேயருக்கு ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கக்கூடியவரை நம்ம இருக்கிறோம். ஆறாவது நம்ம ஒரு பாயிண்ட் பார்க்கலாம். இந்த ப்ரேயர் டாபிக் நமக்கு நல்லா தெரியுன்றதுக்காக நான் சொன்னேன். யாக்கோபு 5:16 வசனம் வாசிச்சிருங்க. யாக்கோபு 5வது அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் சுத்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய பார்வையில நீதிமானாய் தேவன் நம்மளதான் கன்சிடர் பண்றாரு. அதனால நாம பண்ணக்கூடிய ஜபங்கள் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய தனிப்பட்ட ஜபத்துக்காக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, சபைக்காக, ஒட்டுமொத்த உலகத்துல இருக்க அந்த சபை வகுப்பார் இன்னைக்கு எப்படி அவங்க என்ன சொல்றது, சபை வகுப்பார் வந்து அந்த 1,44,000 ஒரு கேரக்டர் காட்டிட்டா நாளைக்கு என்ன ஆயிடும்னா, உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு என்ன ஆயிடும், ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்க எல்லாருக்குமே தேவன் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாரு. அதனால நம்முடைய ஜப வாழ்க்கை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அனுதினமும் நம்முடைய தீர்மானங்கள்ல இந்த ஒரு ஜபமும் நமக்கு இருக்கணும்ன்றது நம்ம பார்க்கிறோம். 6th பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா, சோதனையின் கீழ் விசுவாசம். அதாவது ஒரு புது சிஷ்டி வளரணும்னா அது வந்து ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலையில தான் வளரும். எப்படி ஒரு பொண்ணு வந்து ஒரு நெருப்புல போட்டு புடமிட்டு பட்டா மட்டும்தான் அதுக்கு ஒரு ஜொலிப்பு வருதோ, நாமும் கூட என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உபத்திரவங்களை நம்ம என்ன பண்ணணும்னா தேங்க்ஸ் கிவிங் பண்ணணும். நமக்கு உபத்திரவங்கள் வரும் தான், ஆனா தேவன் சொல்லிட்டாரு, கிறிஸ்து சொல்லிட்டாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னா. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி உலகத்தை ஜெயித்தார்னா, அந்த பரிசுத்த ஆவி, தேவன் கொடுத்த அந்த கைடன்ஸ், தேவன் கொடுத்த அந்த சத்தியம், அவர் ஞானஸ்தானம் எடுத்து என்ன பண்ணாரு, அந்த 40 நாள் தேவன் கிட்ட கற்றுக்கொண்ட அநேக விஷயங்கள் எல்லாம் வச்சுதான் அவர் என்ன பண்ணாருன்னா இந்த உலகத்தை ஜெயிச்சாரு. நாமும் கூட இந்த ஒரு அழைப்புல ஜெயிக்கணும்னா அந்த கிரீடத்தை நம்ம பெறணும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இன்னைக்கு கடன் பிரச்சனை வரும், ஹெல்த்ல இஷ்யூ வரும், வேலை நாளைக்கு இருக்குமா இருக்காதோ வரும், அந்த மாதிரி அநேக சூழ்நிலைகள் நமக்கு வரும். ஃபேமிலியில பிரச்சனை வரும், வைஃப் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும், அம்மா பிள்ளைகள், அம்மா பேரண்ட்ஸ் சில்ட்ரன்ஸுக்கும் பிரச்சனை எல்லாமே வரும். இது எல்லாமே வரும் தான். ஆனா இந்த வரதால இது நிமித்தம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த ட்ரூத்தை விட்டு நான் போறேன், நான் இந்த ட்ரூத்ல நான் இனிமே வரமாட்டேன், இந்த ட்ரூத்ல நான் இனிமே இருக்க மாட்டேன், ஏன்னா என்னால என்ன பண்ண முடியல, இந்த உபத்திரவம் என்னால தாங்க முடியல சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு தீர்மானமுமே இந்த மாதிரி எல்லாம் எடுக்கக்கூடாது. நம்ம என்ன ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா, வசனம் எனக்கு ஞாபகம் இல்லை, அதாவது நம்முடைய உபத்திரவத்துல சந்தோஷப்படக்கூடியவர்களா நம்ம இருக்கிறதான் தேவன் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. நாம என்ன பண்ணிடணும், நம்ம மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நமக்கு என்ன உபத்திரம் வந்தாலும், நமக்கு இன்னைக்கு பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கோ, நாளைக்கு 0 வந்தா கூட நான் என்ன பண்ணுவேன்னா, நான் தேவனுக்காக வைராக்கியமா நான் நிப்பேன்ற ஒரு சில விஷயத்துல நம்ம இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்ல போனா, இந்த கொரோனா டைம்ல பெங்களூர்ல யாரோ ஒரு மில்லியனர், அவருக்கு வந்து 14 crores, அதாவது 14 கோடி அவருக்கு வந்து என்ன இருக்குன்னா பேங்க் பேலன்ஸ் இருந்திருக்கு, அதாவது ப்ராப்பர்ட்டில இருந்து எல்லாமே. ஆனா அவருக்கு இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பேலன்ஸ், அதாவது ஃபுல்லாவே பிசினஸ் லாஸ் ஆனதால அவருக்கு என்ன ஆகலாம், ஒரு நார்மல் ஹியூமன் மாதிரி வாழ்றதுக்கு வழியே இல்லைன்ற ஒரு சில சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, அவருடைய ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்காரு, அவர்கிட்ட இப்ப இருக்கிறதே ஒரே ஒரு என்னதானா, அவர் பெரிய பிசினஸ் மேன், 14 கோடி இருந்தா நாம இங்க இருக்க மாட்டோம், நம்ம எங்க இருப்போம், நாம ஃபாரின்ல போயிட்டு செட்டில் ஆயிட்டு இருப்போம். 14 கோடி வச்சிருந்தவரு தேவன் சின்னதா ஒரு கொரோனா விட்டதால இன்னைக்கு என்ன ஆயிட்டாரு, டோட்டலா ஆப்போசிட், அதாவது ஒரு நடுத்தர மனுஷங்க நிலைக்கு வந்துட்டவரு. அவர் இன்னைக்கு என்ன போட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இனிமே என் வாழ்க்கையில எனக்குன்னு எதுவுமே இல்லை, என்கிட்ட இருந்த 14 கோடியும் இந்த கொரோனாவால என்ன ஆயிடுச்சு, டோட்டலா டெமாலிஷ், அதாவது எல்லாமே ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு என்ன சொல்றது, ஒரே ஒரு சொத்து இல்ல, அந்த ஒரு ஃபெய்த்தா, ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு நம்பிக்கை அவர்கிட்ட. என்ன நம்பிக்கை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 வீலர் இருக்கு அவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு 2 வீலர் தான். அவர் என்ன ஸ்டேட்டஸ் போட்டு இருந்தாருன்னா, இந்த 2 வீலர் தான் என்கிட்ட இருக்கு, இதுல நான் ரேபிடோ ஓட்டுறேன், ஸ்விக்கி ஏதோ ஒரு விஷயம், அந்த 2 வீலர்ல இப்ப பண்றாங்க இல்லைங்களா, ஸ்விக்கி ஓட்டுறதா, ஸ்விக்கி, ஓலா, ரேபிடோ எல்லாம் இருக்குல்ல, என் வாழ்க்கையை நான் இங்கிருந்து தொடர்றேன்னு சொல்றாரு. எப்படி 14 கோடி வச்சிருந்தவரு டோட்டலா இறந்துட்டாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அவருடைய மனநிலை பாருங்க, அவருக்கு சத்தியம் தெரியாது, அவருக்கு சத்தியம் சுத்தமா தெரியாது. ஆனா சத்தியம் தெரியாத ஒரு மனிதர் என்ன சொல்றாருன்னா, அந்த 2 வீலர்ல ஒரு பிடிப்பை பிடிச்சிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, என் ஓட்டத்தை நான் இன்னில இருந்து தொடர்றேன், நான் எவ்வளவு சம்பாதிக்கணும்னோ அதை நான் என்னால டேக் கேர் பண்ண முடியும்னு அவர் சொல்லும் போது, நமக்கு இன்னைக்கு தேவன் என்ன கொடுத்திருக்காருன்னா, அந்த மாதிரியான நிலைமையில நம்ம இன்னைக்கு தேவன் நம்மளை வைக்கல. பினான்சியல் ரீதியாகவும் சொல்றேன், மற்ற ரீதியாகவும் சொல்றேன், நம்மளால எது இருக்குதோ, எப்படி அந்த ஒரு உலகத்தாலே
என்கிட்ட இந்த பைக் இருக்குது, ஆனா நம்ம கிட்ட எனக்கு சத்தியம் இருக்குது. அது மட்டும் இல்லாம வள்ளி ஆசீர்வாதமா தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு. நாம என்ன பண்ணலாம்னா, நாம் முற்றிலும் ஜெயம் கொள்வராக நம்ம என்ன பண்ணலாம்னா தாராளமா இந்த ஓட்டத்துல ஓடலாம். அவர்கிட்ட இல்ல, அவர்கிட்ட சத்தியம் இல்லாதவரால சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணலாம், கட்டாயமா நமக்கும் இந்த இந்த ஒரு வாய்ப்புல நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த உபத்திரம் வந்தது நம்ம சோர்வே அடைய வேணாம். மாறாக நம்ம என்ன பண்ணலாம்னா தேவனுக்கு நன்றியை செலுத்திட்டு இந்த உபத்திரவத்துல நான் உங்களை பின்பற்றி வரேன் தேவனேன்னு சொல்லிட்டு நம்ம ஓடினா கட்டாயமா நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, நம்முடைய நியூ கிரியேஷன் growth வந்து வளர்ந்துருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சில தீர்மானங்கள் நம்ம எடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். மாறாக சின்னதா ஒரு உடம்பு சரியில்லை, வீட்டுல திட்டாங்க, கணவன் மனைவி பிரச்சனை, இது பிரச்சனை அது பிரச்சனைன்றதுக்காக சத்தியத்துல இல்ல, சத்தியத்துக்கு வர மாட்டேன், சபைக்கு வர மாட்டேன்னு சொல்றதெல்லாம் நொண்டி சாக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது. நொண்டி சாக்கே நமக்கு வேணாம். நாம மாறாக நம்ம என்ன பண்ணலாம்னா தேவனை நம்ம தரிச்சு கொண்டு நம்ம இந்த சத்தியத்துல நம்ம நிக்கக்கூடியல நம்ம இருக்கணும். இதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் யாருன்னு பாத்தீங்களா, வசனம் முதலாவது நம்ம என்ன பண்ணோம்னா தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியின் தேடுகள், அப்போது இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனம் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா பிரச்சனைன்னு வந்தா நம்ம என்ன ஆயிடும்னா வசனம் எல்லாம் மறைஞ்சு போயிடும், பிரச்சனை பெருசா தெரிஞ்சிடும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நாம இந்த ஒரு மனசு நிலையில வச்சுட்டு எப்படி யோபுக்கு அநேக சோதனைகள் வந்தது, அதான் யாக்கோபு எழுதுறாரு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புக்குறவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவோம். அதாவது ஜீவகிரீடத்தை பெறணும்னா ஒரு உபத்திரவத்துக்குள்ள போய்தான் ஆகணும். உபத்திரவமே இல்லாம எனக்கு பரலோக ராஜ்யம் வேணும், நான் பூமியை நான் நாளைக்கு இயேசுக்கு சோட போய் ஆளுகை செய்வேன்னா கட்டாயமா அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தேவன் அந்த மாதிரிலாம் அனுமதிக்க மாட்டாரு. நமக்கு இருக்கிற கேரக்டரை வெளிவரணும்னா, நம்முடைய கேரக்டர் வெளிவரணும்னா கட்டாயமா உபத்திரவங்கள் நமக்கு மிக அவசியம். அதனால நம்ம என்ன ஒரு தீர்மானம் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த சோதனைக்கு என்னோட விசுவாசம் என்ன பண்ணாது, எப்பவுமே விசுவாசம் வந்து எனக்கு குறையாது, பிரச்சனைகள் வளரும், அதை நான் ஃபேஸ் பண்ணதுக்கு நான் ரெடியா இருக்கணுன்ற ஒரு மனநிலையில நாம இருக்கணும். லாஸ்டா ஒரு வசனம் வாசிச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 13-14 வசனங்கள். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இந்த சோதனை சகிக்கிறது கூட தேவன் நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சோதனை நமக்கு சத்தியத்தின் நிமித்தமா வரக்கூடிய சோதனைகளா இருக்கணும். அதன் மூலமா நம்ம வரக்கூடிய சோதனையா இருந்தா கட்டாயமா நம்முடைய புது சிருஷ்டி வளரும். மாறாக நம்மளே போயிட்டு ஒரு வலையில விழுந்துட்டு நான் இப்ப சோதனையில இருக்கிறேன், நான் சத்தியத்துல சோதனையில இருக்கிறேன்னெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அதெல்லாம் மாந்தரிக சோதனை. புது சிருஷ்டிக்கு வர சோதனை வந்து தேவனுடைய விஷயத்துல ஈடுபாடு செஞ்சு தேவனுடைய வேலைகள் செய்யும் போது அநேக உபத்திரவங்கள், அநேக இந்த பினான்ஸ் ப்ராப்ளமோ இல்ல ஹெல்த்ல ஏதோ ஒரு இஷ்யூவோ, அநேக விஷயங்கள் நமக்கு புது சிஷ்டில வர சோதனையில தேவன் நமக்கு என்ன பண்ணுவார்னா கட்டாயமா நமக்கு ஒரு விடுதலை தேவன் கொடுப்பாரு. மாறாக மாம்ச ரீதியான ஒரு சில சோதனைகள் நம்மளே போய் மாட்டிக்கிட்டு இப்ப நான் சோதனையில இருக்கிறேன் பாருங்க பிரதர் சிஸ்டர், நான் தேவனுக்காக சோதனையில இருக்கணும்னா சொல்லக்கூடாது. அதெல்லாம் தேவனுடைய கேட்டகரியில வராது, அதெல்லாம் ஆதாமுடைய கேட்டகரியில வரும். ஆதாமுடைய பாவத்தின் முன்னா வந்து அந்த சாபத்தின் கேட்டகரியில வரும். ஆனா புது சிருஷ்டிக்கு வர சோதனைகள் நமக்கு தெரியும். தேவனுக்காக நம்ம வைராக்கியமா இருக்கும்போது அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஜெயிக்கிறவங்கள நம்ம இருக்கணும். அதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரி இன்றைய நாள் நம்ம பார்த்தோம். ரெசல்யூஷன்ஸ் இன் நியூ கிரியேஷன்ல நம்ம ஒரு 6 பாயிண்ட் பார்த்தோம். என்னென்னு பாயிண்ட் சொல்ல முடியுங்களா? முதலாவது பாயிண்ட் நம்ம என்ன பண்ணோம், என்ன பாத்தீங்கன்னா இழக்க வேண்டியவைகள். நம்முடைய பழைய மனிதனை நம்ம என்ன பண்ணோம்னா இழக்கக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். அப்பதான் நம்முடைய புதிய மனிதன் நாளுக்கு நாள் க்ரோ ஆகும். ரெண்டாவது நம்ம என்ன பண்ணோம்னா ஆவிக்குரிய ஒரு பயிற்சி. ஆவிக்குரிய பயிற்சினா விசுவாசத்துல நம்ம அதிகமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம விசுவாசம் மட்டும் இருந்தா போதாது, நம்முடைய கேரக்டர்ல கிரியையில நம்ம தேவனுக்கு பிரியமான ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணா மட்டும்தான் நம்முடைய ஆவிக்குரிய பயிற்சியில நம்ம முன்னேற முடியும். மூணாவது பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய உணவு. என்னன்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல வர எல்லா உணவையும் கிடைச்சதுன்னு சாப்பிடக்கூடாது. மாறாக நமக்கு என்ன உணவு தேவன் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்காரோ, நான் உலகத்தான் அல்லாது போல நீங்கள் உலகத்தான் அல்லாத மாதிரி பரமத்து தேவன் கொடுத்த அந்த ஒரு நல்ல உணவை மட்டும் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு விஷயங்களா தான் நாம இருக்கணும். அதுதான் தேவன் பழைய ஏற்பாடுல கூட கொடுத்துருக்க பாத்தீங்கன்னா கிளீன் ஃபுட் அண்ட் அன்கிளீன் ஃபுட். உதாரணத்துக்கு பன்றி இறைச்சி, ஒரு சில மீன், செதில் இல்லாத மீன் எல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு கெடுதலா இருக்கும். அந்த மாதிரி நாம நம்முடைய ஆவிக்குரிய ஒரு ஃபார் அவர் நியூ கிரியேஷன் நமக்கு எந்த உணவு நல்ல உணவா இருக்கோ, தேவன் கொடுத்த உணவு எது இருக்குதோ அதை தான் நம்ம சாப்பிடக்கூடியதா இருக்கும். 4வது பாயிண்ட் என்னங்க, சுறுசுறுப்பாக
செலவிடுதல். தேவனுடைய காரியத்துல நம்ம என்ன பண்ணோம்னா சுறுசுறுப்பா செலவிடணும். இது வந்து காசு விஷயம் மட்டும் இல்ல, நம்ம கிட்ட இருக்க தாளந்து எல்லாத்தையுமே தேவனுக்காக முற்றிலுமா சுறுசுறுப்பா நம்ம செயல்படணும். 5வது விஷயம் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரேயர். நம்முடைய லைஃப்ல ப்ரேயர் இது வந்து பேசிக் தான். ஆனாலும் நம்ம இது ஒருவேளை நம்ம கிட்ட குறைவா இருந்தா அதை தேவன்கிட்ட நம்ம கரெக்டா வச்சுக்கணும். 6வது பார்த்தீங்கன்னா சோதனையின் விசுவாசம். நமக்கு இன்னைக்கு சோதனைகள் வரும். அந்த சோதனை மத்தியில தான் நம்முடைய கேரக்டர் வளரும். எப்படின்னா ஒரு பொண்ணு எப்படி அக்கினியால் சோதிக்கப்படுதோ அதே மாதிரி தான் நம்முடைய கேரக்டர் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அக்கினியால சோதிக்கப்படும். அதே மாதிரி தான் ஒரு வீடு எப்படி கட்டுறாங்க, ஒரு கற்பாறையில கட்டுற வீடு எப்படி இருக்கும்னா எவ்வளவு மழை வந்தாலும் என்ன ஆகாது, அது அழியாது, நிலைச்சுதானே இருக்கும். ஆனா மண்ணுல வீடு கட்டினா அது என்ன ஆயிடும்னா அந்த ஒரு அலை அடிச்சா அந்த மழை அடிச்சா என்ன ஆயிடாது, அது தாங்காது. அதே மாதிரி தான் நம்முடைய விசுவாசம் கூட என்ன இருக்கணும்னா சோதனையில நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். எந்த சோதனை வந்தாலும் இந்த சத்தியத்துல நான் என்னுடைய நிறைவை நான் கரெக்டா ஓடி முடிப்பேன்ற ஒரு நிலைப்பாட்டுல நம்ம இருந்தா கட்டாயமா எந்த விதமான அது ஒரு மரணமே வந்தாலும் சரி, அது ஒரு நோயோ சரி, ஒரு பினான்சியல் ரீதியாவோ சரி, இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரிவினை வந்தா கூட நம்ம தேவனுக்கு உண்மையா இருந்தா கட்டாயமா நம்ம இந்த ஓட்டத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா கட்டாயமா ஓடி முடிக்க தேவன் நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.